அன்பு தேசம், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சாமானியனுக்கும் சம உரிமை வேண்டும். அதுதான் எங்கள் லட்சியம். வெற்றி நிச்சயம். அன்பு தேசம். எழுத்தும் இயக்கமுமாக அருமை சகோதரர் விஜயன் அவர்களை இதை இசை தட்டினை வெளியிட பொருத்தமான ஒரு தலைவரை அழைத்திருக்கிறார்கள். உண்மையிலே பெருமைப்பட வேண்டியது. எழுச்சி தமிழரும் நாடாளுமன்ற உறுப்பினரும் எங்களுக்கெல்லாம் மரியாதைக்குரிய அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய திருக்கரத்தாலே இந்த இசைத்தட்டு வெளியிடப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் பெருமையாக இருக்கிறது. அதே நேரத்தில் நம்முடைய இயக்குனர் பாக்கியராஜ் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். நான் உலக சிலம்ப விளையாட்டு சங்கம் என்கின்ற அமைப்பை நிறுவி தென்காசி மாவட்டத்தினுடைய செயலாளராக அருமை சகோதரர் ஆசான் திரு சுதர்சன் அவர்கள் மூலமாக இந்த திரைப்படத்தினுடைய நாயகனையும் அதை போன்று அவருடைய தந்தையார் திரு தலபால் அவர்களையும் விஜயகுமார் அவர்களையும் சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைத்தது. மிக சிறப்பாக இருந்தது. இந்த ட்ரெய்லர் ஒரு ஆணவ கொலையினை சித்தரிக்கின்ற வகையில் ஏன் இந்த தவறுகள் நடக்கிறது என்பதை சுட்டிக்காட்டுவதற்காக அருமையான நாடாளுமன்ற உறுப்பினர் திருமாவளவன் அவர்கள் மிக சிறந்த முறையிலே உங்களுக்கு விளக்கம் தருவார் என்கின்ற ஒரு கருத்தை சொல்லி இந்த சிறந்த விளையாட்டும் இதில் இணைக்கப்பட்டிருக்கிறது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய முக தோற்றமாக திகழ்ந்து பல்வேறு திரைப்படங்களிலே தன்னுடைய காட்சிகள் அத்தனையும் போர் சிலம்பத்திலே துவங்கி அதற்கு அடுத்து இந்த சிலம்ப விளையாட்டிற்காக உயிர் கொடுத்த பெருமைக்குரியவர். அவருடைய வெளிவந்தவர்கள் தான் அருமை அண்ணன் திரு பாக்கியராஜ் அவர்கள். அவர்களையும் நாம் சிறப்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். தமிழர்களுடைய மரபு கலையினை இந்த திரைப்படத்திலே இயக்குனர் திரு விஜய் அவர்கள் மிக சிறப்பாக காண்பித்திருக்கிறார்கள். ஆனால் இந்த ட்ரெய்லரிலே ஒரே ஒரு இடத்தில் தான் வருகிறது. அதிகப்படியான அந்த கலை காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கலையினுடைய உயிர்நோட்டமாக இந்த திரைப்படம் விளங்க வேண்டும் என்று வாழ்த்தி அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கும் பாக்கியராஜ் அவர்களுக்கும் நான் நன்றி சொல்லி உலக சிலம்ப விளையாட்டு சங்கத்தின் சார்பாக திரு சுதர்சன் அவர்கள் மூலமாக நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். திரு ரயில்வே பாலா சுதர்சன் மூலமாகத்தான் எனக்கு இந்த ஈழத்தை நன்றாக தெரியும். திரைப்பட விஜயகுமாரை இயக்குநரான விஜயகுமாரை அவர்கள் தான் அறிமுகம் செய்து வைத்தார்கள். அதே மாதிரி ஹீரோ அம்பேத்கரை பற்றி ஒரு சம்பவம் சொன்னார்கள். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அண்ணன் பெருமதிப்பிற்குரிய திருமாவளவன் அண்ணன் அவர்கள் நாகர்கோவில்ல அவங்க ஒரு சாமித்துவத்துல பால பிரஜாபதிங்கிற ஒரு சுவாமிகள்கிட்ட ஒரு சமாதான பூஜை ஒண்ணு சமதர்ம பூஜை ஒண்ணு நடத்துவாங்க. அந்த விழாவுக்கு வந்திருந்தாங்க சொன்னாங்க. அப்படி ஒரு 25 வருடங்களுக்கு முன்னாடி உள்ள கதை. அங்க வரும்போது அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பேசும்போது எங்கள் அமைப்பில் இருப்பவர்கள் அனைவருக்கும் காமராஜர், எம்ஜிஆர், கருணாநிதி என்று எல்லா சமூகத்தினர் பெயர்களையும் வைக்கிறோம். ஆனா எங்கள் அம்பேத்கர் பெயரை பிற பிரிவுகள் வைப்பதில்லை. அது வருத்தமாக இருக்கிறது என்று அங்கு பதிவு செய்ய அதை கேட்ட அந்த சுவாமிஜி அவர்கள் அந்த மேடையிலேயே ஒரு 4 மாத குழந்தையை எடுத்து அவர்கள் அந்த ஒரு கற்பஸ்திரி அண்ணா நினைக்கிறேன் 4 மாசத்துல அவனுக்கு ஆண் குழந்தை பிறக்கும். அந்த ஆண் குழந்தைக்கு நீ அம்பேத்கர்னு பேர் வைக்கணும் அப்படின்னு சொன்னதாக அந்த சுவாமிஜி சொன்ன இந்த குழந்தை ஆண் குழந்தையாக பிறந்து அம்பேத்கரா பெயர் சூட்டியிருக்காங்க. அது ஒரு பெரிய ஒரு சின்னமா இருக்கு கேட்கறதுக்கு. அந்த அம்பேத்கர் என்ற அந்த சிறுவன் படிப்படியாக படிப்பதற்கு உதவி செய்து காலேஜுக்கு உதவி செய்து இந்த நடிப்புத்துறைக்கு வருவதற்கும் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் உதவி செய்திருக்காக என்று நினைக்கும்போது ஒரு சினிமா மாதிரி இருக்கு. நினைச்சே பார்க்க முடியல. ஒரு காலத்துல எம்ஜிஆர் ஐயா புரட்சி தலைவருடைய வீட்டு வாசல்ல
ஒரு ஐயா குழந்தையை தூக்கி வச்சுட்டே இருந்தாரு 3 நாள் 4 நாள். எம்ஜிஆர் நிப்பாட்டி ஒரு ஊடகத்துல பார்த்தது சொல்றேன். ஏன் எதுக்காக என்ன பார்க்க வந்திருக்கீங்க, என்ன விஷயம் கேட்கும்போது, என் பையனுக்கு பேர் வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த வயசு 4 வயசு இருக்கும்போது இப்ப பேர் வைக்க சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது, என்ன பேர் எப்படி சொல்லி அவங்க கூப்பிடுறீங்கன்னு கேட்கும்போது, மலைக்கல்லன்னு சொல்லி கூப்பிடுவோம், மலைக்கல்லன் படம் பார்க்கும் போதுதான் இவன் பிறந்தான் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ புரட்சிகளை ரொம்ப ஆச்சரியப்பட்டு, பரவாயில்ல இவ்வளவு நாளும் நமக்காக பேர் வைக்காம ஒரு அருமையான பேரையும் வச்சு அந்த பையனுக்கு கையில கொஞ்சம் பண உதவியும் கொடுத்து உதவி செஞ்சுட்டாரு. அதுக்கப்புறம் அந்த பையன் படிச்சு பாஸ் ஆனதும் மெடிக்கல் காலேஜ்ல சீட்டு டாக்டரா வாங்கி கொடுக்கறதுக்கும் புரட்சி தலைவர் ஹெல்ப் பண்ணாரு. அதே புரட்சி தலைவர் அமெரிக்கா புரூக்ளின் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது கதவை திறந்து கொண்டு வந்த மனிதன் எம்ஜிஆர் உதவி செய்த அதே மலைக்கல்லர். புரட்சி தலைவர் கேட்டிருக்காரு அந்த டாக்டர், எனக்கு யாரும் தெரியுதாங்க, தெரியலையே அப்படின்னு. நான் தான் மலைக்கல்லர், நீங்க எனக்கு மருத்துவர்கள்ல சேர்த்து விட்டீங்களே ராமச்சந்திரா காலேஜ்ல, நான் படிச்சு டாக்டர் ஆகி உங்களுக்கு வைத்தியம் பண்ண இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. இதெல்லாம் வாழ்க்கையில் எப்போவாது நிகழ்கிற நிகழ்வுகள் தான். அதே மாதிரி அண்ணன் திருமாவளவன் அந்த தம்பிக்கு உதவி செய்து காலேஜ்ல உதவி பண்ணி, சினிமா துறையில் உதவி பண்ணி, இன்னைக்கு ஹீரோ வந்து அந்த அம்பேத்கர் நம்ம முன்னால் நிற்கும்போது அந்த பேர் கேட்கும்போதே நமக்கு ஒரு சிலிர்ப்பு ஏற்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு தலைவர், பெரிய தலைவர், பெருந்தலைவருக்கும் தலைவரான அம்பேத்கர் அவர்களை இந்த இடத்துல பார்க்கும்போது அந்த பெயர் அந்த சமூகம் வைத்திருக்கிறார்கள். அதற்கு காலமெல்லாம் அந்த திருமாவளவன் அவர்களுக்கு அவர்கள் நன்றி கடன் பெற்றிருக்கிறார்கள். அவருடைய உறவினர்கள் அனைவருமே நன்றி கடன் பெற்றிருக்கிறார்கள். அதனால படத்தை பார்க்கும்போது, ட்ரெய்லரை பார்க்கும்போது 6 அறிவு கொண்ட மனிதர்கள் இது மாதிரி ஜாதி மதம் பார்த்து இவ்வளவு கொடுமைகளை செய்ய வேண்டாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சுன்னா அவங்களை மனம் பிடிச்சு வைங்க, வாழப்போறது அவங்கதான், வெட்டிக்கிட்டு சாகிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிற ஒரு ஆணவ கலைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் கலையை சொல்லியிருப்பார்கள் என்று செயலறையும் பாட்டுகளை பார்க்கும்போது நமக்கு மனதிலே படுகிறது. நிச்சயமாக இந்த படம் 6 அறிவு கொண்ட மனிதர்கள் இனிமேல் இந்த மாதிரி தப்புகளாக செய்யக்கூடாது என்பதை உணர்த்தும் என்று நான் கருதுகிறேன். இந்த படம் பெரிய வெற்றி பெறுவதற்கு எல்லாம் அல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். இந்த மேடையில் இருக்கக்கூடிய திரைக்கதை ஆசிரியர் திரு பாக்கியராஜ் அண்ணன் அவர்களை பற்றி சொல்லியாக வேண்டும். எத்தனை சில்வர் ஜூப்ளி, அந்த 7 நாட்கள் தோடு நிகழ்ச்சி, முந்தானை முடிச்சு, மௌன கீதங்கள், இது நம்மால் எல்லாமே சில்வர் ஜூப்ளி படங்கள். வாழ்க்கையில ஒரு திரைக்கதை எப்படி இருக்கணும், எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா படம்னு சொல்லி எங்களுக்கு எல்லாம் ஒரு முன்னோடி. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொண்டு, இங்கே இந்த மேடையில் வந்திருக்கும் அனைவருக்கும் சிலம்பாட்ட தலைவர் சுதாகரன் அவர்கள்லாம் எனக்கு ரொம்ப அறிமுகம். இங்க வந்திருக்கக்கூடிய அனைவரையும் தீபா அவர்களோடு நான் நடித்திருக்கிறேன், ஒரு குறும்படமோடு நடித்தேன், எல்லோ விழா அப்படின்னு. அவங்களும் மிகச்சிறந்த நடிகை, ஒரு யதார்த்தமா ரொம்ப ஒரு இன்னசென்டா நடிக்கிறாங்க, பிரமாதமான ஒரு பேர் வாங்கிட்டு இருக்காங்க. எல்லோரும் வாழ்த்து எல்லாம் அல்ல இறைவன் அந்த படத்தை ஒரு வெற்றி பெறமாக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கருங்காலி கட்டைக்கு நானா கோடாலி, இருங்கடலி தண்டுக்கு நான் பெருங்கண்ணி. ஆஹா, மறந்துட்டு பார்த்தீங்களா? பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். என்னைய ஒரு இன்னசென்ட்னு சொல்லி கூப்பிட்டீங்க. ஆனா இன்னசென்ட் எல்லாம் கிடையாது, எல்லாம் தெரிந்த ஒரு பெண்மணி தான். என்னுடைய பேச்சு வழக்கம், ஊர் வழக்கம் அப்படி இருக்கு, அவ்வளவுதான். இங்க இருக்கிற மேடையில இருக்கிற பெரியவர்களை பார்த்த உடனே எனக்கு கை காலெல்லாம் ஆடுது. ஐயா நான் சின்ன வயசுல இருந்து கேள்விப்பட்டிருக்கேன், எப்போ ஒரு மனிதன் மக்களுக்காக தன்னை அர்ப்பணிக்கிறானோ அவன் உயர்ந்தவன், மனிதனை தாண்டி உயர்ந்தவன். அப்படிப்பட்ட ஒரு மனிதனுடைய சபையில அப்படி உட்கார்ந்து இருக்கும் பொழுது, அந்த சபையில இன்னைக்கு நானும் அமர்ந்திருக்கிறேன், கடவுள் அந்த நிலையில நீங்க வச்சிருக்காருங்கும் போது இந்த கடவுளுக்கு நான் முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். ஐயா திருமாவளவன் அவர்களுக்கு நன்றி. இன்னொன்னு, பொன்னையும் நாடாம் பொருளையும் நாடாம் மக்கள் நலன் ஒன்றையே நாடும் என் தலைவன் கர்ம வீரன் காமராசனின் வம்சம் இந்த மேடையில் அமர்ந்திருக்கு. இன்னைக்கு நான் என்ன புண்ணியம் பண்ணனோ தெரியல. அவரை போல் தலைவரை இனி பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட உன்னதமான தலைவருடைய அம்சம் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இன்னைக்கு நான் நிக்கிறேன். எல்லாமே இறைவனுடைய செயல். இன்னொரு, நான் ஒரு பெரிய பைத்தியக்காரி. யாரோட பைத்தியக்காரி தான் இங்க அங்க உட்கார்ந்து இருக்காங்க, பாக்கியராஜ் ஐயா அவர்களுடைய பெரிய பைத்தியக்காரி.
ஒரு வசனத்தையும் உன்னதமா ரசிப்பேன். ஐயா, காதல் என்பது ஒரு வார்த்தை எல்லாம், ஒரு உயிர்னு உணர வச்சதே அவர்தான். ஒரு படத்துல தீபாக்காரால என்ன ஒரு படத்துல, அதாவது அது எப்படி அதை யோசிச்சாருன்னு எனக்கு தெரியல. அந்த பையனை அடையணுங்கிறதுக்காக அந்த அம்மா ஊர்வசி அம்மா ஒரு பெரிய பொய் சொல்லிடும். இப்ப அந்த பொம்பளை மேல இந்த ஆளுக்கு பயங்கர கோபம், எப்படியாவது இதை விரட்டி விடணும்னு நினைக்கிறாரு. ஆனா விரட்ட முடியாது, விடாப்படியா பிடிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா அந்த தாய் பாசத்தை எவ்வளவு அழகா காட்டுவாரு. இருட்டுக்குள்ள இவருக்கு கண்ணு தெரியாது, இந்த பால் லப்படி கீழே விழுந்துரும், இந்த குழந்தை கூச்சலிட்டு ஆளும். டக்குன்னு பார்த்தா சைலண்ட் ஆயிடும். ஏன் சைலண்ட் ஆகுன்னு பார்த்தா, ஒரு வாலிப பிள்ளை செய்யாத ஒரு செயல் முளைப்பால் அந்த குழந்தைக்கு, அந்த பிள்ளை தாயாகவே பால் ஊட்டிட்டு இருப்பா. அந்த உன்னதமான ஒரு காதல் இருக்குல்ல, ஒரு மனுஷன் மேல நம்மளுக்கு காதல் வந்தோம்னா காதல் கண்ணை மறைச்சிருன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஒரு விஷயம். காதல் என்ற ஒரு வார்த்தை நான் உயிராக நினைப்பது உங்கள் திரைப்படங்களை பார்த்துத்தான். உண்மையிலே சொல்றேன், அவருடைய ஒவ்வொரு படத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு படம் எப்படி எடுக்கணும்னா நீங்க பாக்கியராஜர் படத்தை பாத்துடலாம். பார்த்தா ஆக இப்படி வசனம் எழுதணுமா, இப்படிதான் அந்த காட்சிகள் அமைக்கணுமா அப்படின்னு அதை அந்த தலைவர் அது எனக்கு பைத்தியானனால நான் உணர்றேன். ஏன்னா அவை பாராட்டியார் பாடலாம் நல்லா பாடக்கூடியவர். நானே மேலே உணர்றேன்னா கை காலெல்லாம் ஆறுது எனக்கு. ஆக இப்படிப்பட்ட ஒரு இடத்துல இன்னைக்கு உட்கார வச்ச இந்த தயாரிப்பாளர், இந்த இயக்குனர் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. ஒரு கதை என்பது, அதாவது அந்த அம்மா என்ன சொல்ல வந்ததுங்கிறத பாடல விட்டுருக்கேன். கருத்து என்னன்னா, இருங்கடலி தண்டு கூட அது வலிக்கிட்டு போயிடும். இந்த உலகத்துல காரினை மேய்க்கின்ற காளைக்கு நான் தோற்றேன். எப்படி காரினை மேய்க்கின்ற காளைக்கு நான் தோற்றுட்டேன். நான் அந்த காலமாடு மேய்க்கிறேன் நான் தோற்றேன். ஈரியமும் துஞ்சாது என் கண். இதான் பாட்டு. அப்ப இந்த பாட்டிலே சொல்லிட்டாங்க. ஆனா நம்மால என்ன சொல்றோம், முருகு பெருமான்னு நின்னாரு. முருக பெருமானம் என்பது அந்த அம்மாவே பாட்டுல எழுதிட்டு, ஒரு மாடு மேய்க்கிற சிறுவன்கிட்ட நான் தோத்து போயிட்டேன். ஆக இதை ஒத்துக்கொள்ற மனம் இன்னும் வரவில்லை. அந்த மனம் எப்பொழுது நம்மிடம் வருகிறதோ அப்பொழுது இந்த ஜாதிங்கிற அடையாளமே இல்லாம போயிடும். இப்ப எங்க அண்ணன் சொன்னேன், நான் வேலைக்காரல, அண்ணன் வேலைக்காரங்களா இருந்தாலும் நாங்க அண்ணன் இல்லைன்னு கூப்பிட்டதுக்கு இன்னும் என் தங்கச்சி இல்லைன்னு அண்ணன் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஜாதியை என்று நாம் விட்டு ஒழிக்கிறோமோ அன்னைக்கு நம்ம மனிதர்களாக இருப்போம். அதுதான் ஆறறிவுன்னு ஒரு படம் எடுத்து காட்ட போறாங்க. நீங்க எத்தனை கொலைகள் பண்ணாலும், எத்தனை வன்மம் பண்ணாலும், காதல் என்பது சாகாதது, இருந்துகிட்டே இருக்கும். அதுவும் என்ன மாதிரி ஒரு பொம்பளைக்குள்ள இருக்கிற வரைக்கும் காதல் சாகாது, சாகவே சாகாது. ஒரு உயிர் மேல இன்னொரு உயிருக்கு அன்பு வரும் பொழுது அதை தடுக்கக்கூடிய உரிமை யாருக்கு இருக்கிறது? யாருக்குமே கிடையாது. எனக்கா ஒருத்தர் மேல அன்பு வந்தா அது தப்புன்னு நீ சொன்ன, நீதான் தப்பு. எதையே கேட்டா அப்படிதான் சொல்லுவேன். ஆக இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. இதற்காக ஒரு உயிரை எடுப்பதுங்கிறது எனக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வழியாக இருக்கிறது. இந்த வழிக்காக எத்தனையோ திரைப்படங்கள் அந்த காலத்துல இருந்து வந்துகிட்டு இருக்கு. ஆனா மாற மாட்டேங்குது. அதுக்குதான் மறுபடியும் அந்த படங்களை போட்டு காட்டுறாங்க, நீங்க இந்த படத்தை பார்த்தாவது மாறுங்கள் என்று. ஆனா இப்ப எவ்வளவோ மாறிடுச்சு இந்த சமுதாயம், அதை நான் ஒத்துக்கிறேன். இன்னைக்கு யாருமே ஜாதி அவ்வளவோ பாக்குறது இல்ல. அது உண்மைதானே, அது உண்மைதானே. எல்லாரும் என்ன பெரிய சொத்து பார்க்காது, ஏதோ என் மனசுல பட்டது நான் பேசிக்கிட்டேன். அதெல்லாம் கை தட்டிட்டு அமைதியா இருக்கான். கையை தட்டுறது தட்டிட்டே இல்ல. என்ன ஒண்ணு சொல்றேன், அதாவது அதான் யார் என்ன பேச ஐயா பேசுறாங்கன்னா எல்லாரும் ஆச்சரியமா பாத்துருப்பாரு. இது திமுக பேசுறது இல்லது, திமுக மாதிரியே பேசுறது அவனை வேற முடிக்கிறான். உண்மையில இப்பெல்லாம் நானும் பேசுறதுக்கு பயிற்சி எடுத்துட்டாரு. வீட்டுல இத 100 தடவை நான் பேசிட்டேன், மறந்துச்சேன். அதனால நீங்க ஒண்ணும் எடுத்துக்காதீங்க. ஆனா இந்த மேடைகளை இன்னைக்கு எங்க ஊர் பசங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனாலதான் இந்த கைத்தட்டுதல் மிஷினும் வந்துகிட்டே இருக்கு. உண்மையிலே தம்பி, ஆமா எனக்கு தெரியும்டா, எனக்கு தெரியும். இங்க யாருமே கைத்தட்ட மாட்டாங்க. நாங்களே சிரிச்சுக்கிறோம், நாங்களே ரசிச்சுக்கிறோம். ஆனா இன்னைக்கு எங்களுடைய பேச்சு எவ்வளவு ரசனையா இருக்குன்னு உங்க கைத்தட்டுதல் மூலமாக தெரிகிறது. தம்பி, நீ ஒரு பெரிய ஹீரோவா வரணும்னு அக்கா வாழ்த்துறேன். அப்புறம் மக்கள் கையில இருக்கு, இத கொண்டு போய் என்னுடைய அண்ணன்மார்கள் தம்பிமார்கள் இங்க இருக்காங்க கேமரா வச்சுக்கிட்டு, அவங்க கையில இருக்கு. இந்த திரைப்படத்தை பத்தி நல்லதா எழுதுங்க, வெற்றி பெற மாதிரி எழுதுங்க என்று கூறி, எனக்கு எந்த தலைவரும் எந்த ஜாதி முக்கியம் இல்ல, தீபாக்க இந்த ஜாதி எழுதாத, எனக்கு எல்லாரும் ஒண்ணுதான்.
என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி நல்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கின்ற பெரியவர்களே, மேடைக்கு முன்னால் அமர்ந்திருக்கின்ற பெரியவர்களே, தாய்மார்களே, குழந்தைகளே, அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கின்ற மாநில மத நல்லிணக்க இயக்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல ஒரு மாலை பொழுதல் அருமையான இது போன்ற ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இங்கே சிறப்பு விருந்தினராக வருகின்றிருக்கின்ற மரியாதைக்குரிய திரு பாக்யராஜ் அவர்களை நான் கடந்த ஒரு 10 ஆண்டுகளாக அறிவேன். அவருடைய ஒரு படத்தில் கூட நான் நடித்திருக்கிறேன். ஒரு சிறிய காட்சியாக இருந்தாலும் அது அனைவரும் ஒரு அடையாளம் காணப்பட்ட ஒரு படமாக அந்த பாரிஜாதம் திரைப்படம் அமைந்தது. அந்த வாய்ப்பை வழங்கிய அண்ணாருக்கும் அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திய நண்பர் கொடுங்குளம் ராஜேந்திரன் அவர்களுக்கும் நான் தேர்தலே நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு மிகச்சிறந்த மனிதர், மிகச்சிறந்த ஒரு வசனகர்த்தா, ஒரு கதை களத்தினுடைய ஒரு சிறந்த ஒரு படைப்பாளி, இப்படி எவ்வளவோ சொல்லிக்கொண்டே போகலாம். அத்தகைய ஒரு சிறப்பு மிக்க மனிதரால் இந்த இசை திருத்தங்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக இந்த திரைப்படம் வெற்றி பெறும் என்பதிலே சந்தேகமே இல்லை. அடுத்ததாக நம்முடைய வந்திருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் மரியாதைக்குரிய திரு தொல் திருமாவளவன் அவர்கள், அவரை பற்றி நான் நிறைய கேட்டிருக்கிறேன், அவரை பற்றி நிறைய அறிந்திருக்கிறேன். இந்த கதாநாயகனுக்கு அந்த பெயர் சூட்டிய விஷயம் கூட 25 ஆண்டுகளுக்கு முன்னால் தன்னால் அடிகளால் அவர்களால் அம்பேத்கர் என்று பெயர் சூட்டப்பட்ட அந்த குழந்தை இன்றைக்கு வளர்ந்து கதாநாயகனாக உங்கள் முன்னே நின்று கொண்டிருக்கிறது. அத்தகைய சிறப்பை செய்த அன்னாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த திரைப்படத்திலே மிக சிறப்பாக நடித்த தம்பி அம்பேத்கர் அவர்களை நான் பாராட்டுகிறேன். அவர் மேலும் பல திரைப்படங்கள் நடித்து இந்த சினிமா உலகில் சாதனைகளை புரிய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இங்கே வருகின்றிருக்கின்ற பெருந்தலைவர் காமராஜ் அவர்களுடைய பேட்டி கமாலிகா காமராஜ் அவர்கள் எங்களுடைய மாநில மத நலத்தினுடைய மாநில மகளிர் அணி பொதுச் செயலாளராக இருக்கிறார்கள். அவர்களை நான் இங்கே சந்தித்ததில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆக ஒரு நல்ல ஒரு மாலை பொழுதாக இந்த நாள் அமைந்தது. இப்பொழுது கொடுங்குளம் ராஜேந்திரன் அவர்கள் ஒரு கடிதத்தை கொடுத்து நிச்சயமாக நீங்கள் மேடையை வாசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதை மட்டும் வாசித்துவிட்டு நான் எனது பேச்சை நிறைவு செய்யலாம் என்றிருக்கிறேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எனக்கு பக்கவாதம் காரணத்தால் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடியவில்லை. எனது சார்பாக எனது அன்பு சகோதரரும் நமது மாநில மத நல்லிணக்க துணைத் தலைவரும் எழுத்தாளரும் நடிகருமான திரு ஜோபிரகாஷ் அவர்களை அனுப்பியுள்ளேன். இந்த திரைப்படம் வெள்ளி விழா காண வாழ்த்துகிறேன். திரைப்படத்தில் கதாநாயகன் நடித்துள்ள எங்களது மாநில மத நல்லிணக்க இயக்கத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் சன் சிங்கர் திரு தனபால் சுதா அவர்களுடைய அன்பு மகன் அம்பேத்கர் அவர்கள் இன்னும் பல திரைப்படங்களில் நடித்து சேலம் தொட வாழ்த்துகிறேன். இந்த விழாவில் முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கும் புரட்சி திலகம் மக்கள் திலகமுடைய திரை வாரிசு இயக்குனர் பாக்யராஜ் அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள் உடல்நலம் இல்லாமல் அமெரிக்காவில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது அங்கு சென்று பார்த்து அவருடைய நலம் குறித்து தமிழகம் முழுவதும் பரப்புரை செய்து அவர்களை வெற்றி பெற செய்தார்கள். அவரது மறைவுக்கு பின் முதலமைச்சர் யார் என்ற ஒரு கேள்வி எழுந்தபோது எல்லா சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒன்று கூடி திரு பாக்யராஜ் அவர்களை முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தார்கள். அதை அவர் ஏற்றுக்கொள்ளாமல் எம்ஜிஆருடைய மனைவி ஜானகி அம்மையார் அவர்களுக்கு முதலமைச்சர் பதவியை கொடுத்து அழகு பார்த்தார்கள். அப்படிப்பட்ட மாமனிதர் விழாவில் கலந்து வாழ்த்துவதற்கு நன்றி கூறுகிறேன். அடுத்தபடியாக இந்த விழாவில் கலந்து சிறப்பிக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் வாழும் காமராஜர், ஏழைகளின் இயந்தல், மக்களாட்சியை கொண்டு வர பாடுபட்டு வரும் என் அன்பு சகோதரர் தொல் திருமாவளவன் அவர்கள் இந்த திரைப்படம் வெளிவர பல உதவிகள் செய்து இந்த திரைப்படத்தில் கதாநாயகர் நடித்த கதாநாயகருக்கு அம்பேத்கர் என்று பெயர் சூட்டி அழகு பார்த்தார். பூஜித குரு பால பிரஜாபதி அடிகளார் அவர்கள் உடல்நல காரணமாக இந்த விழாவில் கலந்து கொள்ள முடியவில்லை. அவர்களும் விழா சிறக்க வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார்கள். மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் அனைத்து துறையை சார்ந்த சகோதர சகோதரிகள், அரசியல் பிரமுகர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை வணக்கத்தினையும் பணிவனுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திரைப்படம் வெற்றி பெற நாம்
அனைவரும் இணைந்து இறைவனை பிரார்த்திப்போம். இப்பொழுது எங்களது மாநில மத நல்லிணக்கத்தின் சார்பாக வந்திருக்கின்ற விருந்தினர்களுக்கு சார்பை இணைத்து நான் இந்த உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Good evening to all. This is my first film. This is my first movie. First movie stage அதனால கொஞ்சம் nervous-ஆ இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜ் அழகுபடுத்திட்டு இருக்கக்கூடிய என்னோட பெரியப்பா திருமாவளவன் அவர்கள். எனக்கு மட்டும் அவங்க பெரியப்பா இல்லை, என்ன மாதிரி அவங்க நம்பி நீ என்ன ஒரு விஷயம் அவங்கள்ட்ட போனாலுமே எல்லாருக்குமே அவங்க அப்பா மாதிரி தான் அவங்க ஹேண்டில் பண்ற விதம் எல்லாமே எல்லாருக்குமே அந்த மாதிரி தான் இருக்கும். என்னோட அனுபவத்துல சொல்றேன், நான் சின்ன வயசுல இருந்தே அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். தேங்க்ஸ் பா. அண்ட் பாக்யராஜ் சார், தேங்க்ஸ் சார், உங்களோட சப்போர்ட் கண்டிப்பா. தேங்க்ஸ் மேம். தீபா மேம், தேங்க்ஸ் மேம். அண்ட் எஸ்பெஷலி தேங்க்ஸ் டு மீடியா, எல்லாமே நல்லா டைப் பண்ணிட்டு இருக்கீங்க, நல்லா இருக்கு. தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் சார். ஃபர்ஸ்ட் ஃபிலிம் எல்லாரோட சப்போர்ட் எல்லாம் கண்டிப்பா தேவை. அண்ட் தேங்க்ஸ் டு டைரக்டர் விஜயகுமார் சார். ஃபர்ஸ்ட் ஃபிலிம் நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. நிறைய சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் ஒரு சில இடத்துல எல்லாம் இது பண்ண முடியுமா அப்படின்னு யோசிக்கிற இடத்துல கூட அவங்க தான் பண்ணுவாண்டா, பண்ணி உன்னால முடியும், இன்னும் நிறைய ஸ்டேஜ் பார்க்க வேண்டியது இருக்கு, நிறைய ஸ்கிரீன்ல இருந்து வர வேண்டியது இருக்கு, இன்னும் நல்லா பண்ணலாம் அப்படின்ட்டு மோட்டிவேட் பண்ணி அவங்க தான் இந்த ஊருக்கு கொண்டு போனது டைரக்டர் விஜயகுமார் சார் தான். அதனால அவங்களை கண்டிப்பா இந்த இடத்துல நம்ம இருக்கணும். தேங்க்ஸ் சார். இன்னும் அடுத்த படம் பண்ணும்போது கண்டிப்பா இன்ஃபார்ம் கூடுங்க சார், பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ. எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாருக்கும் என் அன்பு வணக்கங்கள். பத்திரிகை ஊடக நண்பர்கள் அத்தனைக்கும் என்னுடைய பாச வணக்கங்கள், அன்பு வணக்கங்கள், அழகு வணக்கங்கள். இந்த மேடையை அலங்கரிப்பவர்களுக்கும் பொதுவா எமோஷன் அப்படின்னா நம்மளையும் அறியாம நம்மளை தாண்டி வரக்கூடிய விஷயம் தான், அதுதான் அன்பு. சரியா? அந்த அன்பை மையப்படுத்தி எடுக்கப்பட்டாதான் ஆறு அறிவு. ஒரு சில பேர் கேட்பாங்க, ஆறு அறிவுனா பில்டிங் மிஸ்டேக் அப்படின்னு, அதுக்காக தான் வச்சிருக்கோம். இதெல்லாம் கேட்கணுங்கிறதுக்காக தான் ஆறு அறிவுன்னு வச்சிருக்கோம். இல்லைன்னா ஆறு அறிவுன்னு தான் வைப்போம். இதுக்கு பல விளக்கங்கள் நம்ம சொல்லலாம். இருந்தாலும் இந்த மேடைக்கு சிறப்பு விருந்தினராக இல்லாமல் முன்னிலை வைத்து தலைமை வகித்து எப்பொழுதும் நமக்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கும் பாசத்திற்கும் பற்றிருக்கும் உடைய சமூகம் வளர்ச்சிக்காக அனைவரும் ஒன்று என்று உறுதிவிட சொல்லும் ஒரு ஒப்பற்ற மாமனிதர், எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஏன்னா அவர்களை பற்றி சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் போலாம். திருமாவளவன் அவர்களை பற்றி யார் என்ன சொன்னார் அப்படிங்கிறது முக்கியமா அல்ல, அவர் எப்படிப்பட்ட மனிதர் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். தினமும் அவரை சந்திக்கின்ற நபர்கள் எத்தனை பேர் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். குறைந்தது 2000 பேராக பார்ப்பாங்க. வீட்டுல 1000 பேர், ஆபீஸ்ல 1000 பேர். என்ன தகவலும் அத்தனை பேரையும் சந்தித்து அவருடைய மனதை வாங்கி படிக்கின்ற ஆற்றலில்லை இன்று தமிழ் சொல்ல விரும்பல. அப்படிப்பட்ட தலைவர், அதை தாண்டிய தலைவர் தான் திருமாவளவன் அவர்கள். நான் சின்ன வயசுலேயே அவங்க பேசுற பேச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த அடிப்படையில் அவர் மீது அளவு கடந்த பாசமும் பற்றும் எனக்கு அதிகமாக உண்டு. அந்த அடிப்படையில் தான் நான் எதுக்காக சொல்றேன்னா, திருமாவளவன் எழுச்சி தமிழனை போல ஒரு தலைவன் இருந்தால் அவர்தான் என்று சொல்லுகின்ற வகையில் ஒவ்வொரு தமிழ்நாட்டில் ஒரு சிஎம் இருக்கான்னு வேற ஒண்ணு இல்லைங்க. தமிழ்நாட்டில் ஒரு சிஎம் வாழ்நாள் முழுவதும் நான் தமிழக முதல்வராகவே இருக்க முடியும் என்பதற்கு உதாரணமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் எழுச்சி தமிழரை போல் இருந்தால் போதும். தினமும் எத்தனை பேர் எத்தனை மனுக்கள் உடனடி
இருக்கிறது இல்ல. நாங்கெல்லாம் அன்னைக்கு ஒரு வாட்டி நான் ஊர்ல இருக்கும்போது தலைவர் வந்து குற்றாலத்துக்கு வந்திருந்தாங்க. பார்க்க நான் சென்ற போது அந்த லாட்ஜி முன்னாடி குறைஞ்சது 1500 பேர் இருக்கும். நான் சென்ற நேரம் 1.5 மணி நேரம், இரவு 1.5 மணி நேரத்துக்கு நான் சென்றிருக்கேன். ஆனா தலைவர் சாப்பிடாம அந்த நேரம் தான் சாப்பிடுறாரு. அப்படிப்பட்ட ஒரு நியாய நீதிவான் அப்படின்னு சொன்னால் திருமாவளவன் அவர்கள் என்று சொன்னால் மிகையாகாது என்று சொல்லி மேலும் ஒரு இடத்த விஷயத்தை திருப்பிடலாம். திரைப்படத்துல எத்தனையோ பேர் சொல்றாங்க திரைப்படம் அப்படி இப்படின்னு. திரைப்படத்தை படமாக, திரைப்படத்தை ரசித்து ரசித்து எடுக்க தெரிய வேண்டும். அந்த ரசனை மிகுந்த தலைவன் தமிழகத்தில் உள்ள திரை வரலாற்றில் எத்தனையோ மனிதர்கள் இருந்தாலும் எனக்கு தெரிந்த வரையில் நம்முடைய இயக்குனர் கே. பாக்கியராஜ் அவர்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. அவ்வளவு சிறந்த மனிதர் என்று மிகப்படுத்தி சொல்லிக்கொண்டே போலாம். எந்த ஒரு விஷயமா நம்மளாம் யோசிக்க மாட்டோம். படத்தை பார்த்துட்டு இருப்போம். அவங்க படத்தை பார்த்தீங்கன்னா யாருமே யோசிக்க முடியாத ஒரு தாட்டை உள்ள வைப்பாங்க. ஆனா இன்னைக்குள்ள சினிமால நம்ம எடுக்காண்டா அந்த ஒரு விஷயத்தை எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிற சிந்தனை ஞானம். சினிமாவில ஜெயிக்கணும்னா சும்மால ஜெயிக்க முடியாது. 4 ஃபைட்டு 5 பாட்டை வச்சுட்டு படம் ஓட்டணும்னா ஓட்ட முடியாது அதுக்கு. ஆனால் ஞானம் வேணும். ஞானத்தின் வழியாக பல திரைப்படத்தின் மூலமாக மக்களுக்கு பல சாதனைகளை படைத்து நல்ல அறிவை படைத்த ஒரு சிறப்பு நாயகன் தான் இயக்குனர் பாசத்திற்குரிய அண்ணன் கே. பாக்கியராஜ் அவர்களை மனதார வாழ்த்துகிறேன். வேறு எத்தனையோ அன்பு இல்லங்கள், என்னோட அன்பக்கா தீபாக்கெல்லாம் ஷூட்டிங் வரும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா காசு கேட்கும் போதெல்லாம் கொடுத்துடணும் அப்படி சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா அதே மாதிரி எங்களுக்கு எவ்வளவு கொஞ்சம் நைட்டு 10-11 மணி வரைக்கும் ஷூட் போனா கூட சரி தம்பி அப்படின்னு சொல்லக்கூடிய என்னுடைய அக்கான்னா உண்மையிலே அக்கா தான். அக்காவுக்கு பேர் போனது எங்க அக்கா தீபாக்கா. அவர்களை பற்றி பெருமையா சொல்லலாம். வேற என்னுடைய மகன் அம்பேத்கர் எங்க அண்ணன் பையன் தான். அவன் வந்து எப்பவுமே ஒரு சின்ன படமாக இருப்பான் அப்படிங்கிறத விட கொஞ்சம் ஆக்டிவா இருப்பான். ஒரு அந்த சீனுக்கு என்ன தேவையோ அதை உள்வாங்கி கொள்ற மாதிரி கொண்டுட்டு பக்கத்துல இருக்க பசங்க கிட்ட ஏதாவது பேசிட்டு இருப்பான். நான் அப்பமெல்லாம் கொஞ்சம் சத்தம் போட்டிருக்கேன், இது பண்றேன். அப்பமெல்லாம் அவன் கோவப்பட்டிருக்கான். நான் அதுன்னு கண்டுக்கிறதே இல்லை. நான் அப்பதான் சொன்னேன், வளரும் போது வளரணும் அப்படின்னு சொன்னா பல பேர் நம்மளை என்ன வேணா பண்ணுவாங்க, தட்டுவாங்க, திட்டுவாங்க, என்ன வேணா பண்ணுவாங்க. அதையும் தாண்டி நீ வளரணும், அப்பதான் வளர்ச்சி அப்படின்னு சொல்லிருக்கோம். அதையும் தம்பி கேட்டு கண்டிப்பா செயல்படுவான்னு நம்புறேன். மேலும் நம்முடைய பாரதிகரன் சார் பாசத்துக்குரிய தலைவர் அப்படிங்கிறதுல நல்ல டைரக்டர், எனக்கு அன்பான ஒரு டைரக்டர், பாசமான ஒரு டைரக்டர். அவரை பத்தி ரொம்ப சொல்லிட்டே போலாம். இப்படி மேலும் நம்முடைய அண்ணன் முருகன் அவர்கள் இந்த படத்துக்காக கொஞ்சம் நல்ல ஒரு உதவி செய்த பாசத்திற்குரிய சமூக சேவகர் முருகன் அவர்களை நாம் மிகைப்படுத்தி சொல்ல வேண்டும் என்றால் எப்படி வேணாலும் சொல்லலாம். ஏன்னா நான் வந்து சினிமா எடுக்கும் போது வாழ்க்கையில் யாரும் என்னை போல் படம் எடுக்க வருவாங்களா, அந்த மாதிரி வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கும் தெரியாது. நான் படம் எடுக்கும் ஒவ்வொரு நேரமும் பல டென்ஷன்ல தான் இருப்பேன். அந்த டென்ஷன் இல்லாம படம் எடுத்தா இதோட பிரம்மாண்டமா கூட எடுத்துக்கலாம். சரிங்களா? அவ்வளவு சிரமப்பட்டு நான் எடுக்கப்பட்ட இந்த படம். அதுக்கு எனக்கு உறுதுணையாக இருந்த பாசத்திற்குரிய அண்ணன் முருகன் அவர்களை நான் மனதார வாழ்த்துகிறேன். மேலும் எத்தனையோ பேர்கள் சொல்லாம இருக்கலாம், வாழ்த்தாம இருக்கலாம். அவங்களுக்கு எல்லாம் நல்ல ஒரு விஷயமா இருந்தாலும் பாக்கியராஜ் சார் வந்து அதிகமா என்ன நினைச்சிட்டு இருப்பாங்களான்னா, திரையுலகமே என்ன பண்றது, திரையுலகமே நலிந்து போயிட்டு இருக்கு, மக்கள் படம் எல்லாம் உன்னை ஓட மாட்டாங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு உண்மையிலே சொல்றாங்க, சினிமாவில் இருக்கின்ற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கு என்னுடைய பணிவான கேள்வி என்னன்னா, சினிமாவுக்குள்ள வாங்க, சினிமாவை ரசிச்சுட்டு வாங்க. ஆனா சினிமாவுக்குள்ள வந்து ஏமாத்தணுங்கிற நோக்கத்துல தயவு செய்து வராதீங்க. ஒரு ஒர்க்கை கொடுக்கிறோம், அந்த ஒர்க்கை வாங்கும் போது சிரிக்கிறான், பழகுறான், பாசம் வைக்கிறான், டீ வாங்கி தரான், காப்பி வாங்கி தரான், எல்லாம் ஒர்க்கு முடிஞ்சு பாதி ஒர்க்கு முடிஞ்ச உடனே அதுக்கு முன்னே நம்மகிட்ட பணத்தெல்லாம் வாங்கிடுறான். அதுக்கப்புறம் அவுட்டு தாண்டி கேட்டா அந்த அமௌண்ட் வேற, இந்த அமௌண்ட் வேறங்கிறான்.
அப்ப அவனுடைய உண்மை இல்ல. சரிங்களா? சினிமாவை நேசிக்க சினிமாவில் 1000 பேர், லட்சம் பேர், கோடி பேர் வாங்க. உண்மையா இருக்க கத்துக்குங்க. சரிங்களா? நீங்க ஒன்னா இருப்பீங்க, உண்மையா இருங்க, சினிமாவை வாழ வச்சிடலாம். அடுத்தல ஒரே ஒரு கேள்வி விடைபெறுவேன். ஏன்னா நம்முடைய படத்துல பல கருத்துக்கள், பல விஷயங்கள் அப்படி இப்படிலாம் இருந்தாலும் கூட நம்ம படம் ஆறறிவு திரைப்படம் தமிழகத்தில் எந்த தேட்டரில் படம் ஓடினாலும் பார்த்து படம் பிடிக்கல, தமிழக மக்களை ஏமாற்றி படம் எடுத்து விட்டாய், என்னோட காசை, மக்களுடைய காசை பிடிப்பதற்காக நூதனமான முறையில் எங்களிடம் பணத்தை பிடுங்கிவிட்டாய் என்று மக்கள் யாரேனும் என்னுடைய படத்தை பார்த்து சொன்னால் அவர்களுக்கு படத்திற்குள்ள டிக்கெட்டையும் ஸ்நாக்ஸ் என்னென்ன வாங்கி சாப்பிட்டாங்களோ அந்த ஸ்நாக்ஸ் காசை கூட நான் திருப்பி கொடுக்குறேன். ஆனா ரெண்டு கேள்வி இருக்க மாட்டேன். நீங்க அந்த படத்துல தான் இருக்கு, அந்த விஷயம் மறைக்கப்பட்டிருக்கும். அந்த கேள்வியை நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்நாக்ஸ் காசோட ஃப்ரீ தந்துருவோம். சரிங்களா? இது சேலஞ்ச் இல்ல. மக்கள், தமிழக மக்களாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு சினிமாவில் வரக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, நல்ல நல்ல கதைகளை, நல்ல நல்ல விஷயங்களை மக்களுக்கு அறிவுபூர்வமா கொண்டு வரணுங்கிற நோக்கத்துல படம் எடுக்கிறத தவிர இந்த சீனை வச்சா ரசிகர் பார்ப்பான், 2K கிட்ஸ் இவன் வச்சா பார்ப்பான், அந்த சீனை வச்சா அவன் பார்ப்பான். ஒவ்வொருத்தருக்கு பிடிச்ச மாதிரி 18 வயசுக்கு ஒரு சீனு, 35 வயசுக்கு 2 சீனு, 40 வயசுக்கு 5 சீனு, 60 வயசுக்கு சீனே இல்ல. என்ன பண்றது? படம் அப்படிதான். சரிங்களா? அதனால படத்தை குறை சொல்லல. என்ன நீங்க யாரு வேணா குறை சொல்லிட்டு அந்த தப்பு இல்லைன்னா சேலஞ்ச் கூட பண்ண தெரியும், ரெடி. கேள்வி கேட்க கூட ரெடி. ஆனா ஒண்ணு, நான் கேட்கிற கேள்வி எந்த பாட புத்தகத்திலும் எந்த நூலிலும் இருக்காது. அப்படிப்பட்ட கேள்விதான். நீங்க பதில் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருவோம். வாழ்த்துக்களுக்கு நன்றி. அடுத்த இந்த மேடையில் நான் ஒரு சில எனக்காக ஹெல்ப் பண்ண என்னுடைய பாசத்திற்குரிய அக்கா சரோஜா ராஜ் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். அவங்களுக்கு ஒரு மரியாதை செலுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தில், மேலும் என்னுடைய நண்பர் சுதர்சன் அவர்களையும் மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். நன்றி. மேலும் பாசத்து சரி பினிஷிங் பண்ணாம போனதெல்லாம் இருக்குதுல்ல, இத்தனை இவ்வளவு நேரம் எல்லாம் நல்லா சிறப்பா கைதட்டி உற்சாகப்படுத்துறீங்க. நல்ல மகிழ்ச்சி எனக்கு. அதே மாதிரி ஆறறிவு திரைப்படம் நல்ல தமிழக மக்கள் அத்தனை பேரும் பார்க்கணும். அதுல ஏதாவது குறை இருந்தா என்கிட்ட கேட்கணும், திருப்பி நான் பதில் சொல்லணும். ஏன்னா இது படத்தை எனக்கு பணம் சம்பாதிக்கவே வேண்டாம், இந்த படத்துல எனக்கு வருமானமே வேண்டாம், படத்தை பாருங்கன்னு சொல்றேன். ஒரு காதலுங்க, காதலை பிடிக்காத நீ எதை வேணா பிடிப்பா. ஒரு இடத்துல போய் ஒரு ஃபீல் வருதுல, ஒரு எமோஷன் வருதுல, எப்படி அன்பு பாசம் வரும், ஒன்னு வராது. தலைவரை போகணும்னா நான் என்ன வேணா செய்வேன், அது என்னது ஃபீல், அந்த உணர்வு தான். சரிங்களா? அதனால தயவு செய்து நான் கேட்பது, காதலர்களை பிரிக்காதுங்க, காதலர்களை சேர்த்து வைங்க. உங்களுக்கு அப்படி டவுட்டா இருந்தா அந்த பையன் நல்லவனா கெட்டவனான்னு கொஞ்சம் விசாரிச்சுக்கிட்டு காதலர்களை சேர்த்து வைங்க. காதலர்களே ஆறறிவு படத்தை பார்க்க வாருங்க. பல விஷயத்தை அண்ணன் கிட்ட கேளுங்க. அத்தனை மீடியா நண்பர்களும் எனக்கு நம்முடைய ஆறறிவு திரைப்படத்திற்கு மிகவும் ஒத்துழைப்பு தந்து அத்தனை சேனல்களுக்கும் என்னுடைய பாசமான பணிவான வரவேற்பு வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிக அழகான வார்த்தைகள். ஆறு அறிவு திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழா மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவுக்கு வருகிற அனைத்து பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். மற்றும்
வாழ்த்து வந்திருக்கும் மேடைக்கு முன்னாடி இருக்கிற கேக்குதா கரெக்டா? மேடைக்கு முன்னால் அமர்ந்திருக்கும் அனைத்து மரியாதைக்குரியவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். எப்ப பிறந்தோம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா எதுக்கு பிறந்தோங்கிறத நிறைய பேர் யோசிக்கிறது இல்லை. ஆனா இந்த மேடையில எதுக்கு பிறந்தோம் அப்படின்னு சொல்லி கரெக்டா தெரிஞ்சவர் அவரை முன்னரே வச்சிருக்காங்க நம்ம தொல் திருமாவளவன். நம்ம வாழ்க்கை நமக்காக மட்டும் இல்ல, அடுத்தவங்களுக்காக வாழ்றத உண்மையான வாழ்க்கை அப்படின்னு சொல்லி அவர் இருக்காரு. அதே மாதிரி நான் நிறைய மீட்டிங்ல போனா கூட காமராஜர் அவர்கள் பார்த்ததில்லை, பேசுறதுக்கான வாய்ப்பு இல்லை, அதுக்கு வயசும் அதுக்கான டைம் எல்லாம் இல்லாத. ஆனா அவர் பற்றி நிறைய படிச்சிருக்கிறேன். அதான் நிறைய உதாரணம் காமிச்சு அவருடைய லைஃப் சமாச்சாரத்தை நிறைய சொல்லிட்டு இருப்பேன். ஸோ அவருக்கு பேச்சு வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்தபடியா தீபா அவர்கள், அவங்க காதலை பத்தி அவங்க பேசுனாங்க பாரு, எவ்வளவு தூரம் அது ஒரு உயிர் அது இதுன்னு சொல்லி என்னென்னவோ ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசினாங்க. என் படங்கள்ல வந்து நிறைய அவங்க பார்த்து உதாரணம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாரும் நல்லா சிறப்பா பேசினாங்க. எப்பவுமே ஏதாவது மீட்டிங்ல வந்து பத்திரிகையாளர்கள் வந்து எப்பவும் தலைப்பு செய்தி ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி என்ன சாதாரணமா எல்லாம் பேசிருக்காங்களே, ஏதாவது சுட சுட போடுறதுக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கு ஜோ வந்து ஒரு லீடு எடுத்து கொடுத்துட்டாரு. அது அவருக்கு யார் எப்படி தகவல் சொன்னாங்கன்னு தெரியல. தலைவர் புரட்சி தலைவர் இறந்த உடனே அடுத்தது என்ன அப்படிங்கறது வந்து அவரு தகவல் வந்து அது கரெக்டான தகவல் அல்ல. அதை பத்தி பேச்சு வந்தது, எங்கிட்ட வந்தது. புரட்சி தலைவர் இப்படி எதாயிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே ஒரே வாரத்துக்குள்ள வந்து நம்ம இப்பவும் பாலிடிக்ஸ்ல அவங்க இருக்கிறாங்க. முதல்ல நம்ம சேலம் ராமலிங்கம் அவர்களும் தேவா வேலு அவர்கள் தான் ஃபர்ஸ்ட் வந்தாங்க. வந்து நீங்க தான் லீடு எடுத்து எப்படியாவது கொண்டு வரணும். என்ன கொண்டு வரணும்? இல்ல அண்ணனை கொண்டு வரணும்னா என்ன சொல்றீங்க? அந்த ஆர்மி என்னங்க, நீங்க கலைஞர் வந்து தலைவர் சொல்லி கலைஞர் வந்தார், நீங்க லீடு எடுத்து ஆர்மி அவர்கள் வந்து வரணும் அப்படின்னு. நீங்க அதுக்கு தான் நாங்க வந்தோம் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இறந்து ஒரு வாரம் கூட ஆகல, இப்பவே நீங்க வந்து ஒரு கோஷ்டின்னு சொல்லி இப்படி ஆரம்பிச்சோன்னு சொன்னா பப்ளிக்ல மக்கள் பொதுமக்கள் கிட்ட நகைச்சுவை, அதாவது காமெடிக்கான ஒரு சமாச்சாரம் ஆகி போகும். அதனால இப்ப அதை பத்தி யோசிக்கிற மாதிரி கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் சொல்றேன் அப்படின்னு. இவருக்கு போன உடனே பின்னாலேயே அப்போ கல்வி அமைச்சராக இருந்த ஒரு அரங்கநாயகன் சார் அவரு வந்தாரு. நீங்க தான் கொஞ்சம் லீடு எடுத்து அடுத்த சிஎம்க்கு நீங்க தான் லீடு எடுத்து பேசணும் அப்படின்னாரு. நான் என்ன பேசுறது என்ன, இல்ல இல்ல அம்மா அவங்க சார்பா தான் நான் வந்திருக்கேன், அம்மா அவங்க வரணும், அது நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க முதல்ல நீங்க பேச ஆரம்பிச்சா கரெக்டா இருக்கும் அப்படின்னு. அவங்களுக்கும் அதே பதில சொன்னேன். ஒரு வாரம் கூட ஆகல, உடனே இந்த பிரச்சனை ஆரம்பிச்சா வெளியே பப்ளிக் எல்லாம் ஒரு மாதிரியா கட்சி பத்தியா தப்பா பேச ஆரம்பிச்சிருவாங்க. இல்ல இல்ல ஒரு நெருக்கத்தில் இருக்கிறோம், உடனடியா முடிவு பண்ண வேண்டிய நெருக்கத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறமா வந்து சாயங்காலம் ஒரு இம்மிடியட்டா ஏதாவது ஒண்ணு முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ரெண்டு பக்கம் ஆரம்பி சைடுக்காக இவரு வேலூர் ராமலிங்கம் கேட்டாங்க. அதே மாதிரி மீண்டும் மரணநாயகி அவர்கள் வந்து ஜெயலலிதா அம்மாக்காக நீங்க. அப்ப நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், இது வந்து ரெண்டு கோஷ்டிக்கு எனக்கு ரொம்ப நாளாவே தெரியும், இப்போ அதுக்கான நேரம் இல்லை, அதுல என்னையும் வந்து உள்ள சேர்த்தி என்னையும் ஒரு கோஷ்டி ஒருத்தரா சேர்த்திடாதீங்க, ஒண்ணு பண்ணுங்க, உடனடியாக ஒரு ஆளை வைக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா
அவங்க ஜானகி அம்மா எம்ஜிஆர் மிஸ்ஸஸ் இருக்காங்க. இப்ப அவங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு உட்கார வைங்க. அவங்களை உட்கார வைக்கிறாங்கன்னா யாருமே ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, 2 பேருமே எதுவுமே பேச மாட்டாங்க. அர்ஜென்ட் அப்படின்னு சொன்னோம்னா அவங்க உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் பொதுக்குழு கூப்பிட்டுங்க. பொதுக்குழு கூப்பிட்டு ஜெயலலிதா வேணுமா அல்லது ஆர்எம்பி அவர்கள் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓட்டெடுப்பு நடத்துங்க. ஆர்எம்பின்னு சொன்னோம்னா அவங்க ஒத்துக்கிட்டு போகட்டும், ஜெயலலிதாமான்னு சொன்னோம்னா இவர் ஒத்துக்கிட்டு போகட்டும். இதுதான் கட்சிக்கு மரியாதையா இருக்கும். தயவு செய்து அதை செய்யுங்க. மறுபடியும் கோஷ்டி சண்டை அது இதுன்னு பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி ஜானகி அம்மா பேர் சொன்னோம்னா மரியாதையா இருக்கும் அப்படின்னு சொல்லி, இதுதான் நான் சொன்னது, இதுதான் நடந்தது. அவருக்கு யாரோ தப்பா சொல்லிட்டாங்க நீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அந்த ஐடியால எல்லாம் அப்படி இல்லை. அதுக்கப்புறம் அதுவே கொஞ்ச நாள் அவங்க இருந்தாங்க. அதுக்கப்புறம் எதுவும் ஆயிடுச்சு, அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச சமாச்சாரம். என்னன்னா தேர்தல் வர நேரத்துல இவரு வேற ஏதோ ஒண்ணு சொல்லி என்ன அப்படி எல்லாம் பேசுறாங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு பத்திரிக்கையாளர் கூட மறுபடியும் வந்துருவாங்க நேரம் வீட்டுக்கு, என்ன நேற்று இப்படி சொன்னாங்களே என்ன ஆச்சு அப்படின்ட்டு. அதனால அதை தெளிவுபடுத்தணுங்கிறதுக்காக நான் அதை சொல்றேன். ஒரு ஒரு கூட்டம் நடந்தது, ஒருத்தர் சொற்பொழிவு பண்ணிட்டு இருந்தாரு. கதா காலட்சேப மாதிரி சொற்பொழிவு எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அதுல ஒரு நட்பை பற்றி ஒரு உதாரணம் சொன்னார் ஒருத்தர். அந்த கதா காலட்சேபம் பண்ணவர் என்னன்னா, ஒரு இலையும் ஒரு மண்ணாங்கட்டியும் அப்படி ஒரு நட்பா இருந்தது ஒண்ணுக்கு ஒண்ணு. திடீர்னு ஏதாவது பெரிய காட்டடிச்சா இலை பறந்து போகாம மண்ணாங்கட்டி அது மேல இலை மேல உட்காந்து அதை காப்பாற்றிடும். திடீர்னு பெரிய மழை வந்துருச்சு அப்படின்னா மண்ணாங்கட்டி கரைஞ்சு போகாம இருக்கிறதுக்கு இலை மண்ணாங்கட்டி மேல உட்காந்து அதை காப்பாற்றிடும். அந்த அளவுக்கு 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தாங்க அப்படின்னாங்க. ஒரு 6 வயசுல 7 வயசுல ஒரு பையன் இருந்துருச்சான். 7-8 வயசுல இருக்க அந்த பையன் எங்க காட்டு மலையும் சேர்ந்து அடிச்சான் அப்படின்னா இவர் முடிக்கிறாரு. காத்தடிச்சா மண்ணாங்கட்டி மேல உட்காந்து அதை சரி பண்ணிடும், மழை பெஞ்சா இலை மேல உட்காந்து மண்ணாங்கட்டி காப்பாத்திடும். காத்து மலையும் சேர்ந்து அடிச்சா அப்படின்னா அவருக்கு ஸ்டக்கப் ஆகி போச்சு. இது எதுக்கு சொல்ல வர்றேன்னா, 8 வயசுல கூட அந்த 6வது அறிவுன்னு சொல்றோம்ல, 6 அறிவுன்னு, அது எல்லாத்துக்கும் வேலை செய்யறது இல்லை. அந்த சின்ன பையனுக்கு 6 வயசுலயே அவ்வளவு அழகா வேலை செஞ்சது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த 6 அறிவு அப்படிங்கிறதுல அதே மாதிரி இன்னொரு இதுதான். அவன் ஒரு 12, 13 வயசு 14 வயசு பையன். அவன் ஒரு கடையில அன்னைக்குதான் வேலைக்கு போய் சேர்ந்தான். அது கொஞ்சம் கண்ணாடி பொருள் எல்லாம் இருக்கிற மாதிரி, விலை உண்டு பொருள் எல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு கடை. அதுல வேலைக்கு சேர்ந்தப்போ பின்னால பக்கம் போய் எல்லாம் தொடச்சு விட அப்படின்னு சொன்னாரு. அவன் எதை எடுத்து தொடச்சிக்கிட்டு இருந்தான். முன்னால முதலாளி உட்காந்துருந்தாரு. டமான்னு ஒரு சத்தம், கடக் கடக் கடக்குன்னு எல்லாம் உடஞ்சி விழுந்த மாதிரி. முதலாளி அப்படியே ஷாக் ஆகி, டேய் அங்க என்னத்தடா போட்டு உடைச்சு தொலைச்ச அப்படின்னா அப்படியே சைலண்ட். உன்னைத்தாண்டா கேக்குறேன், எதை போட்டு உடைச்சு தொலைச்ச அப்படின்னா, முதலாளி என் எதிர்காலத்தையே உடைச்சு தொலைச்சிட்ட முதலாளி அப்படின்னா. நான் அன்னைக்குதான் வேலைக்கு சேர்ந்திருக்கான். இது இவ்வளவு காஸ்ட்லியான பொருள் போயிடுச்சுன்னா நம்ம லைஃப் அவ்வளவுதான், நீங்க வேலைக்கு விட்டு போறாரு, உடனே அவன் போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் எந்த பொம்மை உடைஞ்சுன்னு சொல்லி எதிர்காலத்தை உடைச்சு தொலைச்சிட்டேன் அப்படின்னு ரொம்ப ஃபீலிங்கா சொன்னான். அப்படியே பார்த்தாரு. அந்த வார்த்தைக்காக அவனை கட்டி அணைச்சிக்கிட்டு, இல்லடா கை தவறுதல் எல்லாத்துக்கும் நடக்கிறதா, நான் நீ இனிமே பொறுப்பா வேலை பார்ப்ப, நீ பாரு தொடச்சு வச்சுட்டு பாரு அப்படின்னா. 6 அறிவு அப்படிங்கறத எல்லாரும் எல்லா நேரத்திலையும் பயன்படுத்துமா அப்படின்னு சொன்னோம்னா நிறைய பேர் பயன்படுத்துறது இல்லை. ஆனா இந்த படத்துக்கு டைட்டில் 6 அறிவுன்னு வச்சிருக்காங்க. அவர் என்ன ஐடியால, விஜயன் அவர்கள் என்ன ஐடியால டைரக்ட் பண்ணி வச்சிருக்காங்க தெரியல. ஆனா படம் பார்க்கும்போது அதுல மெயின் அதான் இந்த கான்செப்ட் என்னங்கிறது தெரியுது. ஆணவ கொலை அப்படிங்க, அதாவது முகத்துல காய் தூக்கணும்னு புத்தர் மன்னிச்சு விட்டாரு. அதே நேரத்துல துரோகம் பண்ணவனை நபிகள் நாயகம் பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லி அரவணைச்சுக்கிட்டாரு. கன்னத்துல அரைஞ்சவனை அவனுக்கு இன்னொரு கன்னத்தை காமிக்கணும், ஏசுநாதர் கன்னத்தை காமிச்சாரு. மெஜாரிட்டி அந்த 3 கும்பல் தான் இருக்கான்.
ஆனா இந்த மூணையும் கும்பிடலாம், வெட்டு குத்துறதுல எதுவுமே நடக்கணும். அதுதான் நாடு பூரா கலவரமா இருந்துச்சு. எதுக்கு இந்த மூணையும் கும்பிடணும்? அந்த 3 பேரும் என்ன சொன்னாங்க? மனித நேயம் என்ன, அகிம்சை என்ன, அன்பாலதான் எதுவுமே ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. நீ எல்லாமே அதை கும்பிடுற, ஆனா அது பிரகாரம் நடந்துக்கிறியான்னு சொன்னா அது நடக்க மாட்டேங்கிறோம். சோ அதனால திரும்ப 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 டாக்டர் அம்பேத்கர் மாதிரி யாராவது பிறந்து இதை சொல்லிக்கிட்டே இருக்கணும். அடுத்தடுத்து காமராஜர் இருந்தாரு, அவர் சொல்லிக்கிட்டு இருந்தாரு, அம்பேத்கர் முழங்காரு சொல்லிக்கிட்டு இருந்தாரு, எல்லாரும் மனித நேயத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதனால இது இந்த படமும் மீண்டும் அதை வலியுறுத்தும் நோக்கத்தில் தான் இது பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். என்னுடைய நண்பர் அவர் கொடுமுல ராஜேந்திரன், அவர் மூலமா தான் அவர் நம்ம அம்பேத்கர் ஹீரோவை நடிச்சிருக்காரு. அவங்க அப்பாவுக்கு நல்ல பழக்கம், வேற யாரையும் எனக்கு தெரியாது. ஆனா நீங்க எனக்காக நீங்க போயிட்டு வரணும் அப்படின்னாரு. சரி நான் கண்டிப்பா போறேன் அப்படின்னு. இந்த நேரத்துல அம்பேத்கர் உனக்கு ஒரு சின்ன யோசனை என்னன்னா, நீ பேசும்போது நான் கவனிச்சு என்ன பேசுறேன்னு, அவர் உனக்கு பேர் வச்சதுக்கு தகுந்த மாதிரி நீ பேசணும். அது பழகணும், ட்ரெயின் ஆகணும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா உனக்கு யாரோட பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது நீ கரெக்டான காலேஜில் படிச்சிருக்க, நல்லாவும் படிச்சிருக்கிற. ஸோ இது அந்த மேடைங்கும் போது ஒரு சின்ன பயம், ஒரு சின்ன சம்பவம் அதெல்லாம் ஆரம்பத்தில் இருக்கும். ஆனால் என் பேர் அம்பேத்கர், தொல் திருமாவளவன் வச்சிருக்காரு. அந்த அம்பேத்கர் அளவுக்கு நம்ம நம்மளுடைய வார்த்தைகள் எல்லாத்துலயுமே சுதி சுத்தமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முயற்சி பண்ண. ஏன்னா ஹீரோ நடிக்கிறவங்களுக்கு இது எல்லாமே இப்ப சிலம்பத்துக்கு பாரு, அவங்க தலைவர் வந்திருக்காரு, உங்களுக்கு இன்னொருத்தர் சொல்லி கொடுத்தவர் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி அவர் வந்திருக்காரு, தூத்துக்குடி எல்லாமே வந்திருக்காங்க. இது எல்லாமே ஃபைட்டு டான்ஸ் இருக்கலாம். இந்த பேச்சுங்கிறத நீ ட்ரெயின் ஆகிக்கணும், அதுக்கு நிறைய படிக்கணும். எனக்கு தெரிஞ்சு ஒண்ணும் இல்லை, அவர் ஸ்பீச் கேட்டாரு, நீ திருமாவளவன் பேசும்போதெல்லாம் கேட்டாரு. அவர் எத்தனை புஸ்தகங்களை படிக்கிறாரு, என்னென்ன புஸ்தகங்கள் போனா என்னென்ன யார் பேசினா அதுக்கு என்ன பதில் சொல்றாரு அப்படிங்கறத அவர் படிச்சுக்கிட்டு இருந்தா அதே ஒரு ட்ரைனிங் தான். சோ அதனால அடுத்தது அதுக்கு நீ ட்ரைனிங் ஆகிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். மற்றபடி நான் எப்பவும் கடைசியில பேசுவேன், கொஞ்சம் லேட்டா பேசுவேன். ஆனா இன்னைக்கு அவர் பாருங்க மத்தியான சாப்பாடு இன்னைக்கு 4 மணிக்கு தான் சாப்பிட்டு இருக்காரு. ஏன்னா காலையிலிருந்து கண்டினியூஸா கூட்டம் 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 போயிட்டு நான் சொன்னேன், இது சாப்பிட்ற அளவு விட்டாங்களே, அதுக்காக நேரம் கிடைச்சது, அது வரைக்கும் சந்தோஷங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ இப்போ அடுத்தது வேற மீட்டிங்காக போக வேண்டியிருக்குது. இதை முடிச்சுட்டு அதனால என்னுடைய இந்த படத்துல கலைஞர்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அவரு சேலஞ்சு பண்ணி விஜயன் சொல்லியிருக்காரு படத்துல, நான் அந்த அளவு செஞ்சுக்கிறேன். அந்த தன்னம்பிக்கையை நான் பாராட்டுறேன். மீண்டும் என்ன சொன்ன மாதிரி இந்த மனித நேயம் அதுக்கு மேல வேற எதுவுமே கிடையாது. அதைத்தான் நானும் நீயும் ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அதைத்தான் எல்லாரும் நினைக்கணும், வேற மாதிரி நினைக்க கூடாது. இங்க மாயவனார் அவருடைய அது கவிஞர் அவரு கூட வந்தாரு. நான் கூட கிடைக்க முடியல ஒரு சின்ன சிச்சுவேஷன் சாங். அது நீ திடீர்னு ஒரு பாட்டுன்னு எங்கேயா யாரையா போய் அது சொல்றது அப்படி இப்படின்னு சொல்லி டைரக்டர் சொன்னாரு. அந்த இடத்துல பாட்டு வச்சா நல்லா இருக்குன்னு நான் தான் சொன்னேன். கவிதை இருக்கும்போது திருடிட்டு போறாங்க, இவன் பாட்டுல ரொம்ப ஆர்வமா இருக்கிறான், அதனால இவன் பாட்டு பாடிட்டு இருக்கான், ஷூட் பண்ணி பாட்டு பாடிட்டு இருக்கான், அந்த கேப்ல அறுத்துட்டு போறாங்க அப்படின்னு. அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி என்னடா பாட்டு நாளையும் நானே எழுதி கொடுவேன். நீயும் நானும் ஒண்ணு என்ற நிலைமை வேணுங்க, அந்த நேரங்காலம் சேரும் வரையில் காவல் வேணுங்க, நம்ம காவல் வேணுங்கன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி அந்த மாதிரி மனிதர்கள் எப்பவுமே அதுல ஏற்றத்தால் என்ன, நான் நீ ஒண்ணு நம்ம சகோதரன், அப்பத்தானே அந்த 6 அறிவு அப்படிங்கிறதுக்கு அதுதான் உண்மையான அர்த்தமே இருக்குது. அதனால இந்த படத்தை கருத்தோடு எடுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அவருக்கும் இந்த டீமுக்கும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் உங்க எல்லாத்துக்கும் இதை வாழ்த்து தெரிவிச்சு உங்களுக்கு மீண்டும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். இயக்குனர் சி விஜய் அவர்களின் 6 அறிவு திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் பங்கேற்று இந்த பொறுப்புணர்வோடு அறிவு
வழங்கி அமர்ந்திருக்கிற, சிறப்புரை வழங்கி அமர்ந்திருக்கிற திரைப்பட இயக்குனர் பெருமதிப்புக்குரிய அண்ணன் கே பாக்யராஜ் அவர்களே, இந்த திரைப்படத்தின் இயக்குனர் தம்பி CM விஜய் அவர்களே, கதை நாயகன் தம்பி புரட்சி நாயகன் அம்பேத்கர் அவர்களே, ஒளிப்பதிவாளர் திருப்பதி அவர்களே, இசையமைப்பாளர் விஜய் அவர்களே, படத்தொகுப்பாளர் வெற்றி சண்முகம் அவர்களே, பாடல் ஆசிரியர் பு முத்துக்குமார் அவர்களே, மக்கள் தொடர்பாளர் கோவிந்தராஜ் அவர்களே, இணை தயாரிப்பாளர்கள் முருகன், சுடர் ஐயப்பன், இந்திரன், சிவரத்தினம் ஆகிய தோழர்களே, தயாரிப்பாளர் AV ராஜாத்தி அவர்களே, நிகழ்வில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிற ஆன்மீக சேவகர் திரு A முருகன் அவர்களே, திரைப்பட இயக்குனர் பாரதி கண்ணன் அவர்களே, தென்காசி சிலம்பம் திரு சுதர்சன் ஆசான் அவர்களே, சிலம்பம் டாக்டர் S சுதாகரன் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமைச் செயற்குழு உறுப்பினர் KSM நாதன் அவர்களே, தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் மாநில செயலாளர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் பேத்தி கனலிகா காமராஜ் அவர்களே, இந்த திரைப்படத்தில் தோன்றியிருக்கும் நடிகை வீட்டுக்குரிய தீபா அவர்களே, தம்பி அம்பேத்கர் அவர்களின் அருமை தந்தை தனபால் அவர்களே, தாயார் சுதா அவர்களே, தம்பி சமத்துவன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிற இந்த படக்குழுவை சார்ந்த கலைஞர்களே, வருகை தந்துள்ள தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு மணி நேரம் நாம் தாமதமாக இந்த நிகழ்வை தொடங்கி இருக்கிறோம். காலத்தாழ்வுக்கு நான் வருந்துகிறேன். அடுத்து இன்னும் சில நிகழ்வுகளில் பங்கேற்க வேண்டும் என்கிற ஒரு நெருக்கடியான நிலையில் தான் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். இந்த திரைப்படம் எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு இசை வெளியீட்டு விழாவுக்காக காத்திருந்தது. ஒவ்வொரு முறையும் தனபால் அவர்களும் தம்பி அம்பேத்கர் அவர்களும் இந்த இசை வெளியீட்டு விழாவுக்கு நீங்கள் தேதி ஒதுக்க வேண்டும் என்று இயக்குனரோடு வந்து அழுத்தம் கொடுத்தார்கள். எனக்கு நேரம் ஒதுக்க இயலவில்லை. கடைசியாக அவர்களே ஒரு தேதியை, இந்த தேதியை முடிவு செய்து கட்டாயம் வந்தாக வேண்டும், இனி காலம் தாழ்த்த முடியாது என்று ஒரு நிர்பந்தத்தில் முடிவு செய்யப்பட்டது. இவ்வளவு சிறப்பாக இது நடந்தேறும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. மிகச் சிறப்பாக இது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வை நம்முடைய இயக்குனர் திலகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் கலை உலக வாரிசு திரைக்கதை வித்தகர் இயக்குனர் பாக்கியராஜ் அவர்கள் பங்கேற்று இந்த நிகழ்வையும் சிறப்பித்திருக்கிறார். இந்த திரைப்படத்துக்கும் பெருமை சேர்த்திருக்கிறார். திரைப்பட கதாநாயகன் அம்பேத்கருக்கும் மனப்பூர்வமான வாழ்த்துக்களை வழங்கியிருக்கிறார். அவரோடு நான் இந்த நிகழ்விலே பங்கேற்றதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தீபா அவர்கள் சொன்னதைப் போல நாம் எல்லோரும் 70களில் 80களில் அவருடைய திரைப்படங்களை பார்ப்பதற்கு, அவருடைய
கண்டு வியப்பதற்கு, அவருடைய உரையாடல்களை ரசிப்பதற்கு போட்டி போட்டுக்கொண்டு திரையரங்குகளுக்கு ஓடிய காலம் அந்த காலம். அதனால்தான் எம்ஜிஆர் அவர்கள் வேறு யாரையும் வாரிசு என்று ஒரு வெளிப்படையாக அறிவித்ததில்லை. என்னுடைய வாரிசு, கலையுலக வாரிசு பாக்கியராஜ் என்று எம்ஜிஆர் அவர்கள் வெளிப்படையாக அறிவித்து அவரை உச்சி மோந்து பாராட்டியிருக்கிறார். அவருடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் பெறுவதற்கு தமிழ் மக்களின் பேராதரவு மிக முக்கியமான காரணம். அந்த அளவுக்கு தமிழ் மக்களின் நெஞ்சத்தை அள்ளியவர் நம்முடைய இயக்குனர் பாக்கியராஜ் அவர்கள். அவருக்கென்று ஒரு தனி வழி, தனி பாணி. திரைக்கதை அமைப்பதென்றால் அதற்கு பாக்கியராஜ் அவர்கள்தான் ஒரே அடையாளம், சான்று என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அதில் மிகப்பெரிய சாதனையாளராக விளங்கியவர். அவருடைய குரல் இன்றைக்கும் எல்லோரையும் கவர்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஸ்லாங், ஒரு இசை வடிவிலான குரல். குறிப்பாக பெண்களை வெகுவாக ஈர்க்கும். திரைப்படங்களில் ஒரு அப்பாவித்தனமாக எதுவுமே தெரியாத ஒரு அப்பாவி இளைஞரைப் போல ஒவ்வொரு படத்திலும் அவர் பேசுவது, பொருள் பொதிந்த உரையாடல்களை செய்வது, அறிவுரை வழங்குகிற காட்சிகளை அமைப்பது, முற்போக்கான சிந்தனைகளை நாம் எல்லோரும் இன்றைக்கு இயக்கங்களாக மாறி போராடி கொண்டிருக்கிற இந்த விவரங்களை எல்லாம் அன்றைக்கு எந்த இயக்கமும் அமைக்காமல் திரைக்களத்திலேயே போராடியவர். இந்த கருத்துக்களை பேசியவர், முற்போக்கு கருத்துக்களை பேசியவர். சாதி வேண்டாம், சகோதரத்துவம் வேண்டும், நாம் எல்லோரும் ஒன்று, சமத்துவம் என்கிற அந்த கருத்துக்களை அந்த குடும்ப கதை அமைப்பிலேயே கொண்டு வரக்கூடிய அளவுக்கான வல்லமை பெற்றவர். இன்றைக்கும் அதே நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறார். அவருடைய தோற்றம் கூட இன்னும் மாறவில்லை. அப்படியே இளமை ஊஞ்சலாடுகிறது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அதை அப்படியே அவர் மெயின்டைன் செய்கிறார். அந்த குரல், அந்த கருத்து, அந்த பார்வை அனைத்தும் இந்த தலைமுறையையும் கவரக்கூடிய வகையிலே அமைந்திருக்கிறது. அந்த வகையிலே அவர் இந்த நிகழ்வில் பங்கேற்றது நமக்கு அனைவருக்கும் பெருமை, மகிழ்ச்சி. அவர் சொன்னதைப் போல இயக்குனர் விஜய் அவர்களும் தம்பி கதாநாயகன் அம்பேத்கர் அவர்களும் தங்களை செம்மைப்படுத்திக் கொள்ள, செழுமைப்படுத்திக் கொள்ள, பக்குவப்படுத்திக் கொள்ள தங்களுடைய களத்தில் முன்னோர் யாரோ, சாதித்தவர்கள் யாரோ அவர்களை பின்பற்ற வேண்டும். அப்போதுதான் இந்த களத்திலே வெற்றி பெற முடியும். அவர் மிக சுருக்கம், நேரத்தின் அருமை கருதி சுருக்கமாக சொன்னார். ஆனால் அதில் மிக ஆழமான கருத்துக்கள் அடங்கி இருக்கின்றன. விஜய் அவர்கள் இந்த திரைப்படத்துக்கு 6 அறிவு என்று பெயர் சூட்டியிருக்கிறார். அதற்கான விளக்கத்தை அவர் நமக்கு முழுதாக வழங்கவில்லை. 2 கேள்விகளை நான் எழுப்பேன், அதற்கு நீங்கள் விடை சொல்லுங்கள் பார்ப்போம் என்று ஒரு புதிரோடு முடித்திருக்கிறார். ஆனால் கேள்வியை நாம் முன்னால் வைக்கவில்லை. இந்த கேள்விகள் ஒருவேளை திரைப்படத்தில் நாம் பார்த்தால் தான் தெரியும் என்று கருதுகிறேன். ஆனால் அந்த 6 அறிவு, 6வது அறிவு எத்தகைய வலிமை மிக்கது என்பதை இயக்குனர் பாக்கியராஜ் அவர்கள் இங்கே 2 உவமைகள் மூலம், சிறுகதைகள் மூலம், கதையாடல்களின் மூலம் நமக்கு எடுத்துரைத்தார். அது எவ்வளவு கவனித்தீர்கள் என்று நான் கருதவில்லை, தெரியவில்லை.
என்னுடைய எதிர்காலத்தையே உடைத்து விட்டேன் என்று ஒருவன் சொல்லுகிறான். அவன் வேலை செய்யற கடையில விலையுயர்ந்த ஒரு பொருளை அவன் உருட்டி உடைத்து விட்டான். இந்த பொருள் உடைந்து விட்டது என்று சொல்லி அவன் பதறவில்லை. அவன் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கே வந்துட்டான். நம்மள முதலாளி வெளியே அனுப்பிச்சிருவாரு, நாம் அவ்வளவு விலை உயர்ந்த பொருளை உடைச்சிட்டோம், என் எதிர்காலமே போச்சு. அவ்வளவு விரைவா அவன் சிந்திக்கிற ஆற்றல், அவருடைய எதிர்காலத்தை பற்றிய கவலை, இந்த சிந்தனை ஆற்றல் என்பதுதான் ஆறாவது அறிவு. ஆறாம் அறிவு. மற்ற 5 அறிவு என்ன? புலனறிவு. மெய், வாய், கண், மூக்கு, செவி, இதுதான் நம்முடைய உடல். மெய் என்பது உடம்பு. மொத்த கழுத்தில் இருந்து பாதம் வரையில் இருக்கிற பாகத்திற்கு பெயர் மெய். தலையிலே மற்ற 4 புலன்கள் இருக்கின்றன. வாய், கண், மூக்கு, செவி. இந்த 4 புலன்களும் தலையில் உள்ளன. தலை இல்லாத மற்ற பகுதியை நாம் முண்டம் என்கிறோம். அது ஒட்டுமொத்தமாக மெய் என்று, உடம்பு என்று அழைக்கப்படுகிறது. இந்த 5ம் ஒவ்வொரு அறிவை நமக்கு தருகிறது. உடம்பு தொடுதல் அறிவை தருகிறது, வாய் சுவை அறிவை தருகிறது, நாக்கு, விழி பார்க்கிற அறிவை, காட்சியை நமக்கு புலப்படுத்துகிறது, செவி கேட்பதன் மூலம் என்ன கேட்கிறோம் என்பதை நமக்கு சொல்லித் தருகிறது. எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதெல்லாம் நாம் கேட்டு தெரிந்து கொள்கிறோம். மூக்கு வாசனையை முகர்ந்து பார்க்கிற அந்த அறிவை, வாசனையை நமக்கு கற்றுத்தருகிறது. இப்படி இது புலனறிவு. இந்த புலனறிவுகள் 5ம் தொகுக்க பெற்று அதிலிருந்து கற்றுக்கொள்கிற அறிவுதான் 6வது அறிவு. புலனறிவு உணர்ச்சி ஏற்படும். 6வது அறிவு பக்குவத்தை தரும். புலனறிவு 5ம் உணர்ச்சிகளோடு தொடர்புடையது. நம்ம ஆத்திரப்படுறோம் ஒரு விஷயத்தை கேட்ட உடனே, உன்னை பத்தி இப்படி சொன்னா அப்படின்னு சொன்ன உடனே டென்ஷன். அவன் சொன்னது உண்மையா பொய்யா, இவன் சொன்னா இவனே இட்டு கட்டி பேசுறானா, இவனுக்கு ஒரு நோக்கம் இருக்கா, அப்படி சொல்லி இருக்க வாய்ப்பு இருக்கா, அவன் அது மாதிரியான ஆடலானா அப்படின்னா நம்ம பார்க்க மாட்டோம். அது கேட்ட உடனே ஆத்திரம் வந்துடும். அது எமோஷன். ஆத்திரமும் ஒரு எமோஷன் தான். விஜய் சொன்ன மாதிரி அன்பு ஒரு எமோஷன்னா ஆத்திரமும் ஒரு எமோஷன் தான், ஆங்கர். புலன் உணர்வு என்பது அப்படியே வெளிப்படுவது, உடனடியாக எதிர்வினையாற்றுவது. இந்த புலன் உணர்வுகளை, புலன் அறிவை உள்வாங்கிக் கொண்டு அதில் எது சரி, எது தவறு, எது உண்மை, எது பொய், எது நல்லது, எது கெட்டது, எது இப்போதைக்கு வெளிப்படுத்த வேண்டியது, எது எப்போது வெளிப்படுத்தப்பட வேண்டியது, எதை எப்படி வெளிப்படுத்துவது, எதை யார் முன்னால் வெளிப்படுத்துவது, எதை மறைத்து வைக்க வேண்டும், எதை மறைக்காமல் சொல்ல வேண்டும் என்பனவற்றையெல்லாம் உணர்ந்து தொகுத்து வடிகட்டி அதன் அடிப்படையில் வெளிப்படுத்துகிற ஒரு அறிவுதான் 6வது அறிவு. 6 அறிவு. என் சாதி பொண்ணு இன்னொரு சாதிக்காரன் விரும்புறான், சாதி கலப்பு ஏற்பட்டா என்ன ஆகிறது, என் தகுதி என்ன, அவன் தகுதி என்ன அப்படின்னு உடனே அவனுக்கு ஆத்திரம். அவனுக்கு எந்த தகுதியும் இல்லை, அவனை அழித்தொழிக்கணும், அவனை வெட்டி சாய்க்கணும், இல்லைன்னா எனக்கு குடும்ப கௌரவம் போயிடும், சாதி கௌரவம் போயிடும். இந்த உணர்ச்சி மட்டுமே திணிக்கப்பட்ட நிலையில் அதுல மட்டுமே இருக்கிறவன் பின் விளைவுகளை பத்தி கவலைப்படுறதில்லை. இப்படி ஒரு கொலை நடந்தால்
அதுக்கு பிறகு சட்டம் வரும், காவல்துறை வரும், கைது செய்வார்கள், சிறைக்கு போக வேண்டி வரும், ஆயுள் தண்டனையே கிடைக்கலாம் அல்லது மரண தண்டனையே கிடைக்கலாம். நம்முடைய குடும்பம் சிறையில் போகும், நம்முடைய மனைவி நடுத்தருவிலே நிற்பாள், நம்முடைய பிள்ளைகள் நடுத்தருவிலே நிற்பார்கள், அவர்களை கவனிக்க ஆள் இல்லாமல் போய்விடுவார்கள், நம்முடைய ஒட்டுமொத்த குடும்பமே சிதறி போகுமே என்றெல்லாம் சிந்திக்க அவனுக்கு இடம் தராது. வெறும் புலனறிவு, ஆறாம் அறிவு இல்லை. தன்னை சுற்றி 360 டிகிரியிலும் கண்காணிக்கிறவர்கள் இருக்கிறார்கள், கேமராக்கள் இருக்கின்றன, அரசு இருக்கிறது, சட்டம் இருக்கிறது. நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் சட்டம் தன் கடமையை செய்யும். அதிலிருந்து தப்ப முடியாது. அமைதியான குடும்பம் சிதறி போகும். இதையெல்லாம் சிந்திக்க மூளைக்கு நேரம் கொடுப்பதில்லை. சிந்திக்கிற ஆற்றல் எல்லா மனுஷனுக்கும் உண்டு, அதனால்தான் எல்லாருக்குமே மூளை இருக்கிறது. ஆனால் சிந்திக்க நாம் மூளைக்கு வாய்ப்பு தருவதில்லை, உணர்ச்சிக்கு வாய்ப்பு தந்து விடுகிறோம். விலங்கினங்களிலிருந்து மனிதன் வேறுபடுவது இந்த ஆறாம் அறிவின் மூலம்தான். இதையெல்லாம் யோசித்து பார்க்கிறவன், சிந்தித்து பார்க்கிறவன் முதிர்ச்சி அடைகிறான், பக்குவம் அடைகிறான், பிறருக்கு வழிகாட்டுகிறான். சகோதரத்துவம் மேலானது என்று நம்புகிறான். ஜாதி 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 என்பது நாம் பிறப்பதற்கு முன்பிருந்தே விவாதிக்கப்படுகிற ஒன்றாக இருக்கிறது. உலகத்தில் எந்த நாட்டிலும் இந்த சமூக கட்டமைப்பு இல்லை, எந்த மதத்திலும் இந்த வடிவமைப்பு இல்லை. சாதி அடிப்படையில் உறவுகளை தீர்மானிப்பது, மன வாழ்க்கையை தீர்மானிப்பது என்கிற ஒரு வாழ்வியல் உலகத்தில் எந்த சமூகத்திலும் இல்லை. தமிழனாகவும் என்னால் ஒன்று சேர முடியவில்லை, இந்தியனாகவும் என்னால் ஒன்று சேர முடியவில்லை, பாட்டாளியாகவும் என்னால் ஒன்று சேர முடியவில்லை. ஒரே சாதிக்குள் ஒரு சகோதரத்துவமும் மலர்வதற்கு வாய்ப்பில்லை என்கிற நிலையை எது ஏற்படுத்தி இருக்கிறது என்றால் சாதிதான். வள்ளுவர் பெருந்தகைக்கு முன்னாலேயே சாதி கூடாது என்கிற கருத்தை இந்த மண்ணில் விதைத்தவர் கௌதம புத்தர். அவர் சொன்னதுதான் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்கிற உயரிய கோட்பாடுகள். நாம் யாரும் புதுசா ஒன்றும் கண்டுபிடிக்கல. புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லுகிற இந்த கோட்பாடு 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஐயன் திருவள்ளுவன் சொல்லியிருக்கிறான். ஐயன் திருவள்ளுவன் சொல்லியிருக்கிற இந்த கருத்தியலை 2500 ஆண்டுகளுக்கு முன்னால் கௌதம புத்தர் சொல்லியிருக்கிறார். கௌதம புத்தர் சுயம்புவாக சொன்னாரா என்றால் அப்படி சொல்ல முடியாது. அவருக்கு முன்னால் அவருடைய முன்னோர் இதை பேசியிருக்கிறார்கள், சொல்லி இருக்கிறார்கள் என்பதுதான் நாம் உணர வேண்டிய உண்மை. இப்படித்தான் அறிவு வளர்ச்சி என்பது உருவாகி இருக்கிறது, பரிணாமம் அடைந்திருக்கிறது. ஆகவே சாதி ஆணவ கொலைகளுக்கு காரணமாக இருக்கிறது என்பதை இன்றைக்கு விஜய் சிஎம் விஜய்ன்னு சொன்னால் வேற மாதிரி சொல்லாகிறது. அதனால கேட்டேன், ஏன் சிஎம் பேர் வந்துச்சு? செட்டிக்குளம் ஊருக்கு செட்டிநாடு சொன்னாரு, அப்பா பேரு முத்தும் பெருமாள்னாரு. சேம் விஜய்னு போடலாமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. சிஎம் விஜய்னா திருமாவளவனே சொல்லிட்டாருங்கிற மாதிரி ஆகும்.
இன்னைக்கு ஆணவ கொலையை பற்றி பேசுறாருன்னா இதுக்கு முன்னால யாருமே பேசலையான்னா எல்லாம் பேசியிருக்காங்க. நம்முடைய இயக்குனர் அண்ணன் பாக்கியராஜ் அவர்கள் படங்களில் ஏராளமாக இந்த சாதி பிரச்சனைகள் விவாதிக்கப்பட்டிருக்கிறது. அவர் படங்களை திருப்பி போட்டு பாருங்க. அவர் கதை அண்ணா எடுத்தோடனே முருங்கைக்காய், அவர் மனசு நிக்கிறது முருங்கைக்காய் தான். அது ஒரு உத்தி, அவ்வளவுதான். ஆனா அவர் அந்த படத்துல சொல்லியிருக்க செய்திகள் ஏராளம், ஒவ்வொரு படத்திலுமே. அப்போ இந்த சாதி அமைப்பு கூடாது அப்படிங்கிற கருத்தை நாம புதுசா பேசல, திருமாவளவன் பேசல. இது திருமாவளவனுடைய கண்டுபிடிப்பு கிடையாது. சில பேர் அப்படி ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார்கள். இவன் வந்த பிறகுதான் எல்லாம் ஜீன்ஸ் போடுறாங்க, டிஷர்ட் போடுறாங்க, கூலிங் கிளாஸ் கண்ணாடி போடுறாங்க, பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நிக்கிறாங்க, நம்ம பிள்ளைங்களை மயக்கிறாங்க. இதெல்லாம் அரசியலுக்காக பேசுவது. டிஷர்ட் போட்டா பெண்கள் மயங்கிடுவாங்களா? கூலிங் கிளாஸ் போட்டா பெண்கள் மயங்கிடுவாங்களா? ஜீன்ஸ் போட்டு பேண்ட் போட்டா உடனே பெண்கள் அங்க பின்னாலே போயிடுவாங்களா? இது பெண்களையே குறைத்து மதிப்பிடுகிற ஒரு விமர்சனம். இது இப்படி அல்ல. காதலுக்கு எந்த வரம்பும் இல்லை. அது ஒரு ஏறிய உணர்வு, தூய்மையான உணர்வு. அது எந்த சக்தியாலும் கட்டுப்படுத்த முடியாது. நீ எத்தனை கொலைகளை பண்ணாலும் காதலை உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. நீ வேணா உள்ள போனா ஜெயில கிடக்கலாம், அவ்வளவுதான். அதுதான் எதிர்வினை. ஒரு உயிரை நீ பறிக்கலாம், நீ ஜெயிலுக்கு போய் கிடக்கலாம், அவ்வளவுதான் வந்து நடக்கும். மதுரை வீரம் காலத்துல இருந்து புராண காலத்துல மதுரை வீரம் கதையே அப்படிதான் நடந்திருக்கு. சாதி விட்டு சாதி. காத்தவராயன் கதையே அப்படிதான் நடந்திருக்கு. காத்தவராயன் ஆரியமாலா கதைன்னு நினைக்கிறேன். நிறைய கதைகள் அப்படி இருக்கு. நிறைய குலதெய்வ கதைகளை போனீங்கன்னா நிறைய சாதி விட்டு சாதி திருமணம் செஞ்சு அதனால படுகொலை செய்யப்பட்டு அப்படி கொல்லப்பட்டவர்களையே அம்மனா வழிபடுறாங்க, இல்லைன்னா ஐயனா வழிபடுறாங்க. ஐயனார், ஐயன், இதுதான் குலதெய்வங்கள். குலதெய்வங்கள்ங்கிறது சிவன் மகாவிஷ்ணு மாதிரியான கதைகளை கொண்டது கிடையாது. நம்மோடு வாழ்ந்தவர்கள் மடிந்திருப்பார்கள். அவர்கள் நமக்கு முன்னோர்களாக பாதுகாவலர்களாக இருந்திருப்பார்கள். அவர்கள் அந்த நமக்காக நம்முடைய குலத்தை காப்பதற்காக ஆயுதம் ஏந்தி இருப்பார்கள், வெட்டுப்பட்டு இருப்பார்கள், களத்திலே பலியாகி இருப்பார்கள். அவர்களை நினைவு வந்து நடுகள் நிட்டு அவர்களை வழிபாடு செய்கிற ஒரு முறைதான் குலதெய்வ முறை, ஒரு வழிபாட்டு முறையாக மாறி இருக்கிறது. அப்படி நிறைய தரவுகள் உண்டு. நாமெல்லாம் பெருந்தெய்வங்களை கும்புற வழக்கம் நமக்கு கிடையாது. ஊர்தான் போனா முனியாண்டி, கருப்புசாமி, மாயவன், முருகன்சாமி, இதெல்லாம் யாருன்னா நம்முடைய முன்னோர். அவங்களுக்கு இருந்த பேரு. அவங்களுக்கு சாராயம் வச்சு படைப்பாங்க, கறி வச்சு கிடா வெட்டி கறி சமைச்சு படைப்பாங்க. இதெல்லாம் வந்து நம்முடைய வாழ்வியல் இருந்த முக்கியமான கூறுகள். சாதி அடிப்படையிலான படுகொலைகள் நடந்து அந்த படுகொலைகளால் தியாகம் செய்த அவர்கள் எல்லாம் கடவுளாக்கப்பட்டு இருக்கிறார்கள், நடுகளாக்கப்பட்டு இருக்கிறார்கள். நடந்தது என்ன அதுல இருந்து தெரிய வருதுன்னா, இந்த சாதி அடிப்படையில சாதி விட்டு சாதி திருமணம் பண்ணக்கூடாது, கலப்பு திருமணம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற கருத்து இன்னைக்கு நேற்றுல ரொம்ப காலமா இருக்கு. காதல் ரொம்ப காலமா மனிதன் தோன்றிய காலத்துல இருந்துருக்கு. காதலுக்கு எதிர்ப்பு அந்த காலத்துல இருந்து இருக்கு. காதலின் பெயரால் சாதி விட்டு சாதி திருமணம் நடந்தால் ஆணவ கொலைகள், அது இங்கிலீஷ்ல ஹானர் கில்லிங் தான். ஹானர் கில்லிங்னா கௌரவ கொலை. அதுல என்ன கௌரவம் இருக்குது? அது ஆணவம் தான். அது அதனாலதான் ஆணவ கொலைன்னு இப்ப நம்ம புதுசா வைக்கிறோம். அதுல என்ன கௌரவம் இருக்கு? பெற்ற பிள்ளையை, 10 மாதம் சுமந்த பிள்ளையை, பாலூட்டி சீராட்டி வளர்த்த பிள்ளையை, கொஞ்சி குழவிய பிள்ளையை ஈவிரக்கம் இல்லாமல் வெட்டி சாய்க்கிற அளவுக்கு மூர்க்கம் வருகிறது என்றால் அது சாதியின் பெயரால் ஏற்படுகிற பித்துக்குளித்தனம். அது சாதி அவன் கண்ணை மறைக்குது, மூளையை செயல்பட விடாமல் தடுக்குது. ஆகவே அந்த ஆணவ கொலைகள் காலங்காலமாக சமூகத்திலே இருந்து கொண்டே இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதை அவ்வப்போது
பலர் கண்டித்திருக்கிறார்கள், அதை எதிர்த்திருக்கிறார்கள், போராடி இருக்கிறார்கள். அந்த வரிசையில தான் நம்ம பெரியாரையும் அம்பேத்கரையும் பார்க்கிறோம். இது எப்பதான் தீர்வு வரும்? இதுக்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலக்கெடு நம்ம சொல்ல முடியாது, ஒரு டியூரேஷன் சொல்ல முடியாது. பசிக்குது, சோறாக்கணும் அப்படின்னா 1/2 hourல சமைச்சிடலாம், ஒரு டைம் சொல்லணும். 1/2 hourல உட்கார்ந்து நான் சமைச்சு கொடுத்துறேன் அப்படின்னு நான் டைம் சொல்ல முடியும், ஒரு கெடு சொல்ல முடியும். அங்கிருந்து டெல்லிக்கு போகணும், அவங்க யாராவது ஒருத்தரை பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன டைம்? ட்ரெயின்ல போனா இத்தனை மணி நேரம் ஆகும், 24 மணி நேரம் ஆகும். பிளைட்ல போனா 2.25 மணி நேரம் ஆகும், ஒரு டைம் சொல்லிடலாம். சாதி பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு ஒரு டைம் லைன் சொல்ல முடியாது, டைம் ஃப்ரேம் சொல்ல முடியாது, காலக்கெடு சொல்ல முடியாது. புத்தர் தோன்றினார், விட்டார் பெரியோர் இடாதார் ஈகுலத்தோர் என்று 2 சாதிதான் இருக்கிறது, சாதிகள் 2 வேறு இல்லை என்று சொன்ன அவை பாட்டி சொன்னார். ஆண் சாதி பெண் சாதி ஆக 2 சாதி, மீன் சாதி மற்ற எல்லாம் என்ற சித்தர்கள் சொன்னார்கள். சாதி வேற ஒண்ணும் இல்லப்பா, சாதி ஆண் சாதி பெண் சாதி அவ்வளவுதான், மற்றதெல்லாம் மீன். பரப்போக்கு எல்லா உயிருக்கும் ஐயன் திருவள்ளுவன் சொன்னான், எல்லாம் பறக்கலாம், ஒரே மாதிரிதான் பறக்கிறோம். பறக்கிறது என்ன பெரிய வேறுபாடு இருக்கு? உயர்ந்தவன் வேற மாதிரி பறக்கிறான், தாழ்ந்தவன் வேற மாதிரி பறக்கிறானா? இல்ல. ஆணும் பெண்ணும் இணைந்து கரு உற்பத்தியாகி 10 மாதம் கற்ப பையிலே வளர்ந்து கருவறையிலே வளர்ந்து அதன் பிறகு அவன் குழந்தையாக பிரசவம் ஆகிறான், அவ்வளவுதான். இதுதான் எல்லா உயிரினங்களுக்கும், மனிதனுக்கு. பரப்போக்கு எல்லா உயிருக்கும் ஐயன் திருவள்ளுவன் சொன்னார். அந்த வரிசையொட்டித்தான் மகாத்மா பூலே, கேரளாவிலே நாராயணகுரு, ஏன் பல மதங்கள் பல சாதிகள், எல்லா மதமும் ஒண்ணுதான், எல்லா சாதியும் ஒண்ணுதான் சொன்னவர் நாராயணகுரு. சாமித்தோப்பு அடிகளார் ஐயா பிரால பிரஜாபதி அடிகளார், அவருடைய முப்பாட்டனுக்கு முப்பாட்டன் அவர் தான் வைகுண்டர். 150 வருஷங்களுக்கு முன்னால ஏதரா சாதி, எங்க சாதி இருக்குன்னு அவர் ஒரு கிணறு தோண்டி, 10 சமத்துவ கிணறு ஒரு கிணறு தோண்டி 18 கிராமங்கள் இருந்த மக்கள் எல்லா சாதியும் ஒரே இடத்துல வந்து உட்கார சொல்லி அதை வாளியில தண்ணி அள்ளி எல்லாம் ஒரே இடத்துல குடிச்சிருக்கிறாங்க. அந்த தண்ணியை அள்ளி ஒரே வாளியில தண்ணி எடுத்து குடிச்சிருக்கிறாங்க. குடிக்க வச்சவர் யாருன்னா வைகுண்டர். பரப்பான எவனும் உயர்ந்தவன் இல்லை, தாழ்ந்தவன் இல்லை. நான் திருமாவளவன் சொல்றேன்னு நினைச்சிட்டு இருக்கிறான். வைகுண்டர் சொன்னார, வைகுண்டரை உங்களால எதிர்க்க முடியுமா? வைகுண்டர் சொன்னதுதான் நான் சொல்றேன், நாராயணகுரு சொன்னதுதான் நம்ம பேசுறோம், அவ்வளவுதான். நம்ம புதுசா ஒண்ணும் கண்டுபிடிக்கல, எதையும் பேசல. அவங்களுக்கு பின்னால தோன்றியவர்கள் தான் பெரியார், அம்பேத்கர்லாம். உங்களுக்கு மூத்தவர் வைகுண்டர், சமகாலத்தவர் ஐயா நாராயணகுரு. அதே காலத்து தலைவர் பசவண்ணா, அவரும் 150 வருஷத்துக்கு முன்னால, 200 வருஷம் தான் நினைக்கிறேன், 12ஆம் நூற்றாண்டு. அவர் கிட்டத்தட்ட 800 வருஷத்துக்கு முன்னால அவர் சாதி பிறப்பின் அடிப்படையில் சாதி இல்லைன்னு எதிர்த்து போரிட்டவர் தான். இன்னைக்கு அவரை பின்பற்றவங்க சாதியை கடைபிடிக்கிறாங்க, அது வேற விஷயம். ரொம்ப அருமையா ஒரு விஷயத்தை சொன்னார். புத்தர், நபிகள் நாயகம், இயேசு பெருமான், இந்த 3 மாமனிதர்களும் மனிதநேயமே உலகின் தலை சிறந்த கொள்கை என்றுதான் சொல்லியிருக்கிறார்கள். ஆனா அவரை பின்பற்றதான் உலகத்துல எல்லா நாடுகளும் இருக்கிறான், எல்லாம் கத்தியை தூக்கிட்டு நிக்கிறான், அடிவாட தூக்கிட்டு நிக்கிறான். அதுதான் வீரன் சொல்றான். பௌத்தத்தை ஏற்றுக்கொண்டவனும் வன்முறையில் ஈடுபடுகிறான், படுகொலையில் ஈடுபடுகிறான். அதுக்கு சிங்களமே ஒரு சாட்சி. ஈழத்தமிழர்களை படுகொலை செய்யக்கூடிய அத்தனை பேரும் பௌத்தர்கள் தான். அவன் உண்மையிலேயே பௌத்தத்தை உள்வாங்கி இருந்தான்னா மனிதனையும் தான் மேலும் இருக்கும். தமிழர்கள் அவன் சொல்ல மாட்டான். நீ தனியா வாழ்ந்து நினைக்கிறியா, வாழ்ந்துட்டு போ, உனக்கு ஒரு நாடு வேணுமா, வச்சுக்கோ சொல்லிட்டு போயிருப்பான். உன்னாக நம்ம எல்லாம் சகோதரர்களா வாழ்வோம். ஆனா அவன் பௌத்தத்தை உள்வாங்கினானே தவிர புத்தர் சொன்னதை பின்பற்றவில்லை. ஒரு கன்னத்தில் அடித்தால் மறு கன்னத்தை காட்டு, எவனையும் நீ வன்முறைக்கு போகாதே, வன்முறையில் ஈடுபடாதே என்று சொன்னார் இயேசு பெருமான். ஆனா கிறிஸ்தவ நாடுகள், பல நாடுகளில் எவ்வளவு சிலுவை போர், எவ்வளவு பெரிய யுத்தம் எல்லாம் நடந்திருக்குது, எவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இயேசுவின் பெயரால்.  நபிகள் நாயகம்
மனிதநேயம்தான். உலகின் தலை சிறந்த கொள்கை மனிதநேயம். நாம் யாரும் அதை பின்பற்றதில்லை. சுதந்திரம், சகோதரத்துவம், சமத்துவம், இதுதான் மதம் சொன்ன உண்மையான கோட்பாடுகள். இதுதான். ஆனா நம்ம அதெல்லாம் விட்டுட்டோம். பரப்பாள நீ யாரு, நான் யார், எனக்கு நீ சமமா வருவியா, என் வீட்டு பிள்ளையை நீ மயக்கி இழுத்துட்டு போக பாக்குறியா, இங்க இருக்கிற சொத்தை பிரிக்கிறதுக்காக நீ லவ் பண்றது நாடக காதல் பண்றியா, இந்த விமர்சனங்கள் எல்லாம் அவர்களின் நலன்களுக்காக பேசப்படுகிற ஒன்று. இது காதல் என்கிற உணர்வுகளை கொச்சைப்படுத்துகிற ஒரு முயற்சி. அதை ஒரு கருப்பொருளாக கொண்டு ஆணவ கொலையை தடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் படம் நம்ம முழுமையா பார்க்கல. அதே அப்பப்போ லேசா 1-2 வரையும் சொன்னாரு. நான் கூட விஜய்கிட்ட சொன்னேன், அதான் சிஎம் விஜய் தான், விஜய்கிட்ட சொன்னேன், கொஞ்சம் சுருக்கமா கதையை சொல்லுங்க மேடையில அப்படின்னா. கதையை சொல்லிட்டா நீங்க யாரும் போய் பார்க்க மாட்டீங்கன்றதுனால அவர் புதிர் போட்டு 2 கேள்வி எழுப்பி இங்க பதில் சொல்லணும்னு சொல்லி இருக்கிறாரு. புரட்சிகரமான சிந்தனைகள், முற்போக்கான சிந்தனைகள், ஜனநாயகபூர்வமான சிந்தனைகள் எல்லா தளங்களிலும் வளர வேண்டும், திரைத்துறை உட்பட. நிறைய பேர் இதுக்குள்ளும் சாதி பெருமை பேச கிளம்பிட்டாங்க. நாங்க அந்த சாதி, அந்த வம்சம், இந்த வம்சம், அதிலிருந்து பிறந்தவர்கள், இதிலிருந்து பிறந்தார்கள், எங்களுக்கு ஒரு பெரிய தனி பாரம்பரியம் இருக்கிறது, அடங்குமுறை அத்துமீறி கும்பலா என்று கேள்வி பேசுவது. அதுக்குள்ள அந்த 2 முழக்கங்களுக்கு பின்னால எவ்வளவு பெரிய அரசியல் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டா அதை விமர்சிக்கவே முடியாது. அது பாட்டாளிவர்க்க சிந்தனை இருந்தால்தான் அதை புரிஞ்சிக்க முடியும். உழைக்கும் மக்களுடைய நலன்களை பற்றிய அக்கறை இருந்தால்தான் அடங்கமறு, அத்துமீறு, திமிரியது, திருப்பேடி இது வன்முறைகளை தூண்டுவது அல்ல, வன்முறைகளை எதிர்த்து இருக்கிற டிஃபென்சிவ் ஸ்லோகன். அது டிஃபென்சிவ் மோட்ல திருப்பி அடின்னு அர்த்தம். கொலையை கொட்டு பாருங்க, அதுதான் திருப்பி அடித்தல். இப்பவே அவன் கூட்ட கலைச்ச அது உன்னை கொட்டுது. கலைச்சா அப்புறம் நீ பாட்டு போயிட்டுன்னா எங்கேயுமே நீ கூடு கட்ட முடியாது, கூடு கட்டி வாழ முடியாது. ஒரு தற்காப்பு உணர்ச்சிக்கான ஒரு அரசியல் கிண்டல் பண்றாங்க ஒருத்தனா மேல் சாதிங்கிற ஒரு ஆதிக்க உணர்வுல இருந்து பேசுற விமர்சனங்கள். அதை அந்த மேல் சாதி அல்லது உயர் சாதி என்கிற அந்த ஆதிக்க போக்கு இருக்கு பாருங்க, அதை எதிர்க்கிற சிந்தனை தான் ஒரு போக்கு சிந்தனை. அதை எதிர்க்கிற அறிவு தான் ஆராய்வு அறிவு. ஆணவ கொலைகள் கூடாது என்று நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உனக்கு 6ஆம் அறிவு சிந்திக்க தொடங்கிவிட்டது என்று பொருள். 6 அறிவுன்னு சொன்னாலும் நல்லதுதான், 6ஆம் அறிவு என்று சொன்னாலும் சரிதான். 6 அறிவு வராது. 6ன்னா நீ அமைதியா இரு, ஆத்திரப்படாத, உன்னை ஆற்றுப்படுத்திக்கொள், நீ 6 மனைவி 6 என்பதை போல நீ உணர்ச்சியப்படாமல், கோபப்படாமல், ஆத்திரப்படாமல் 6 டென்ஷனா இருக்காத, இந்த நேரம் கொதிப்பா இருக்காத 6. அப்புறம் தான் அறிவு வேலை செய்யும். 6 அறிவு, அதுதான் அறிவு வேலை செய்யாது. விஜய் அவர்கள் ஒரு இளைஞனுக்கு, புதிய ஒரு இளைஞனுக்கு, வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்று துடிக்கிற இளைஞனுக்கு ஒரு அரிய வாய்ப்பை தந்திருக்கிறார். அந்த வகையில விஜயை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அம்பேத்கர்ங்கிற பேர் வந்தது பற்றி எல்லாரும் சொன்னாங்க. பால பிரஜாபதி அடிகளார் அவர் வயிற்றுல, தாயின் வயிற்றில் இருக்கும் போதே தீர்மானித்த பெயர். பல பேர் அப்படி சொல்லுவாங்க, பேர் வைப்பாங்க, அப்புறம் போய் ஸ்கூல் ரெக்கார்ட்ல பேரை மாத்திருவாங்க. கேட்கும்போது அம்பேத்கர்னு சொல்லுவாங்க. அப்படி நிறைய இந்த சமூகத்தில் இருக்கிறவங்களுக்கு, ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருக்கிறவங்களுக்கே அந்த பேரை வைக்கிறது ஒரு தயக்கம் இருக்கு. அதை சொன்னா வெளியில போய் நமக்கு டக்குன்னு ஒரு அடையாளம் தெரிஞ்சிடும், நம்மளை அங்கீகரிக்க மாட்டாங்க, நம்மளை ஒரு மாதிரி இல்ட்ரீட் பண்ணுவாங்க, டிஸ்கிரிமினேஷன் வரும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கு. ஆனால் சாமித்தோப்பு அடிகளார், எனது பெருமதிப்புக்குரிய ஐயா பால பிரஜாபதி அடிகளார் அந்த பொது மேடையில திருமாவளவன் என்னுடைய வளர்ப்பு பிள்ளை அப்படின்னு அறிவிச்சார். நான் அவரை அடாப்ட் பண்றேன், என்னுடைய தத்து பிள்ளையா நான் எடுத்துக்கிறேன், என்னுடைய மகன் குடும்பத்தில் ஒருவரா நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு அறிவிச்சார். அன்பு தேசம் ஒரு கட்சி தொடங்கின நிகழ்ச்சியில தான் நான் பேசினேன். அவர் உருவாக்கிய கட்சி அன்பு தேசம். அப்ப நான் சொன்னேன்,
நீங்க வந்து தலித்துகள் வாழக்கூடிய தெருவுல போனீங்கன்னா இந்திரா காந்தியின் பேர் இருக்கும், கருணாநிதியின் பேர் இருக்கும், எம்ஜிஆர்னு பேர் இருக்கும், காமராஜர்னு ஏகப்பட்ட இதெல்லாம் எல்லா ஊர்லயும் ஒரு 10 காமராஜர் இருப்பாங்க. காமராஜுங்கிற பேர் இல்லாமல் இருக்க மாட்டாங்க. ஆனா ஊர் தெருங்கிற இடத்துல எங்கேயாவது ஒரே ஒரு குழந்தைக்காவது அம்பேத்கர்னு பேர் இருக்கா? யாரு சாதி பார்க்கிறா? தலித்துகளா சாதி பார்க்கிறாங்க? அம்பேத்கர் உலகளாவிய பெருந்தலைவர், அறிவார்ந்தவர்கள் எல்லாம் போற்றும் பேரறிவாளர். ஆனா அவரையும் நீ சாதி அடிப்படையில பார்க்கிற ஒரு பார்வைதானே இன்னைக்கு இருக்கு இந்த சமூகத்துல. அப்படின்னுடைய வலியை, ஆதங்கத்தை நான் வெளிப்படுத்திய போது இந்த சமூகத்தில் நான் பிறந்த நாடார்குலத்தில் தம்பி திருமாவளவன் சொன்னதைப் போல பிறக்க போகிற குழந்தைகளுக்கு நான் அம்பேத்கர் என்று பெயர் சூட்டுவேன் அப்படின்னு உறுதி கொடுத்தார். தம்பி பிறந்த உடனே என்னை தொலைபேசியில கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு பிள்ளை பிறந்திருக்கிறான், நான் சொன்ன குழந்தை நம்ம வைகுண்டர் வழியை பின்பற்றக்கூடியவர்கள், ஐயா வழியை பின்பற்றக்கூடியவர்கள், அந்த பிள்ளைக்கு நான் அம்பேத்கர் பேர் வச்சிருக்கிறேன் தம்பி, அவ்வளவு மகிழ்ச்சியா உலகாங்கிதத்தோடு சொன்னார். அப்புறம் வர சொல்லி பார்த்தார். பல வருஷங்களுக்கு பிறகு ஒரு ஆளாகி நான் இப்ப காலேஜ் படிக்க வந்திருக்கிறேன்னு அந்த தம்பி எனக்கு அறிமுகமானான். அது பிறகு நான் சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. ஐயா நம்முடைய கணவர், அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் அழைச்சிட்டு வந்து, தம்பி யார் தெரியுதா, இவருதான் அம்பேத்கர் அப்படின்னு எனக்கு அறிமுகப்படுத்தினாங்க. எனக்கு வந்து அப்படியே எப்படி சொல்றதுன்னு தெரியல, உடம்புலாம் அப்படி சிலிர்த்தது. அதே பெயரோடு திரைக்களத்திலும் அடியெடுத்து வைத்திருக்கிறார் தம்பி அம்பேத்கர் என்பது எனக்கு பூரிப்பாக இருக்கிறது. திரைப்படத்துக்காக நான் வேற பேரை வச்சுக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கல. அதுக்கு வேற ஏதாவது பெயர் நல்லா மாடர்னா வைங்க, நல்லா கேட்சிங்கா வைங்க, நல்லா பிரபலமாவது வைங்க. வாய்ப்பு வருது, வாய்ப்பு வரல, வெற்றி தோல்வி அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. அம்பேத்கர் தான் என் பெயர். நாயகன், கதை நாயகனின் பெயர் அம்பேத்கர். அதுக்கு அந்த தம்பிக்கும் ஒரு துணிச்சல் வேண்டும், இயக்குநருக்கும் ஒரு துணிச்சல் வேண்டும். அந்த துணிச்சல் இருவருக்கும் இருக்கிறது என்பதை எண்ணி நான் பெருமைப்படுகிறேன். அவர்கள் இந்த திரைக்களத்தில் சாதனைகள் பல படைக்க என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.